குறித்து எடுத்த தலைப்பு அல்ல. அவர்களுடைய இறுதி நிமிடங்களில் நான் இங்கே நாடுவது அவருடைய சக்கராத், அவருடைய இறுதி வேளைகளில் அவருடைய உயிர் பறிக்கப்படக்கூடிய தருணங்கள், அந்த அவருடைய உரையாடல்கள் எப்படி இருக்கும் என்பது போன்ற விஷயங்கள் இதனுடைய ஒரு அதாவது கிளை வடிவத்தில் வேணுமென்னா என்ன செய்யலாம், வரலாம். ஆனால் பிரதானமான தலைப்பு அதுவல்ல. இந்த தலைப்புடைய நோக்கம் என்ன என்றால், எமது ஆரம்பகால பாவங்கள், இளமைக்கால பாவங்கள், முதுமைக்கால பாவங்கள், இதில் நாம் ஈடுபடுகின்ற விதம், இவைகள் பிற்காலம் நம்ம அதே பாவத்திலே அதே பாவியாக அந்த பாவி என்ற பேரோடு நம்ம குறிப்பிட்ட ஒரு காலத்தை தாண்டி விடுவோம் என்று சொன்னார். அதாவது நம்ம அதற்கான முயற்சிகள் எடுத்தாலும் சரி, முயற்சி எடுக்காது விட்டாலும் சரி, நம்ம அதிலேயே தாண்டி எமது இறுதிக்கால பகுதியை அடைகிறோம். அதாவது இறுதிக்கால பகுதி அப்படி என்று சொன்னால், மனிதன் ஒரு 40ற்கு பின்னாலேயே தனது இறுதி காலத்துடைய ஆரம்பத்திலே அவன் இருக்கிறான் என்ற உணர்வை அவன் என்ன செய்வான், பெற்றுக்கொள்வான். தனது இறுதி காலத்துடைய ஆரம்ப பயணத்திலே அவன் என்ன செய்கிறான், இருக்கிறான். ஒரு 10 வயது என்ற ஒரு சிறுவருக்கு அவன் ஒரு வளர்ந்து கொண்டு போகக்கூடிய ஒரு சிந்தனை அவன்கிட்ட என்ன செய்யும், இருக்கும். 20 என்பது அவன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மேட்டில் ஏறுவதை போன்ற ஒரு உணர்வில் அவன் இருப்பான், வளர்த்துட்டு போகிற மாதிரி. 30 என்பதும் இன்னும் கொஞ்சம் என்ன செய்கிறான், அவன் வளருவதாக உணர்வான். 40 என்கின்ற பொழுது அவன் உரிய இடத்தை அடைஞ்சிட்டதாக அவன் என்ன செய்வான், உணர்வான். அதற்கு பின்னால் ஏறக்கூடிய ஏற்றங்கள் எல்லாம் ஏற்றங்கள் அல்ல, இறக்கங்கள். அதுபோல் நம்ம 50க்கு போகிறோம், 60க்கு போகிறோம்ன்றது கணக்கில் அதிகமாக இருந்தாலும் எமக்கே தெரிகிறது நாம் ஒரு இறக்கத்தை நோக்கி என்ன செய்கிறோம், போய்கொண்டிருக்கிறோம். பலகீனம் அல்ல, அல்லது நமது வாழ்க்கையில் எதுவும் நம்ம சாதிக்க முடியாது என்பதும் அல்ல, எமது வாழ்க்கையில் நம்ம பலத்தை இழந்து விட்டோம், நாம் நோயாளிகளாகி விட்டோம் என்பதும் அல்ல, அல்லது இந்த உலகத்திலே நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதும் அல்ல. மற்றபடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரச்சாரம் ஆரம்பித்ததே 40 வயதில் தான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணி என்ற ஒன்றே தயார்படுத்தப்பட்டு ஆரம்பிக்கின்ற அந்த வயதே 40ஆகத்தான் என்ன செய்கிறது, இருக்கிறது. ஆனால் நிச்சயமாக அதுக்கு பின்னால் மனிதன் வளர்ந்து கொண்டு போவதாக தனது வயசில் என்ன செய்ய மாட்டார், அதாவது ஒரு முன்னேற்றத்தில் அவன் நினைக்க மாட்டான். இது ஒரு இயல்பான ஒரு நிலை. இந்த அடிப்படையில் மனிதன் இந்த ஒரு 40, அதற்கு பின்னால் 50, இந்த 50ஐ தாண்டுகின்ற பொழுது சில பழக்க வழக்கங்கள் அவன்கிட்ட இஸ்திஹ்காமாகிடும். அதாவது மாற்ற முடியும் என்று நம்பிக்கொண்டிருந்தவைகள், விலக முடியும் என்று நம்பிக்கொண்டிருந்தவைகள் அவன்கிட்ட ஒரு பிடிவாதமாக என்ன செஞ்சிடும், அமைந்து விடும். இதற்கு பின்னால் அவனது இறுதி கால பகுதிகள் இந்த பாவத்தில் எப்படி இருக்கும், இதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது? ஒரு 50 தாண்டுகின்ற பொழுது, அல்லது 40 50 இதில் சொல்ல முடியாது, ஒரு 50 தாண்டுகின்ற பொழுது அந்த இறுதி கால பகுதியை எப்படி இருக்கும், இதை பற்றி குர்ஆனும் சுன்னாவும் என்ன சொல்கிறது, அவன் எதனாலெல்லாம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது, எதையெல்லாம் அவனுக்கு அது ஈமானில் செல்வாக்கு செலுத்த வாய்ப்பு இருக்கிறது, இந்த விடயத்திலே நாம் எவ்வளோ அவதானமாக நாம் என்ன செய்ய நடந்து கொள்ள வேண்டும். அந்த வயதில் உள்ளவர்களும் நம்ம இருப்போம், அந்த வயதுக்கு முந்தியவர்களும் நாம் இருப்போம். அந்த வயதை அடைந்த பின்னால் நம்ம என்னென்ன பாதிப்பென்று உணராத ஒரு நிலைமை கூட என்ன செஞ்சிருவோம், போய்விடுவோம். இதை உணர்த்துவதற்காக, இதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த தலைப்பு, பாவிகளுடைய இறுதி நிமிடங்கள். இப்போ முதலாவது இந்த இடத்துல அரபுல பாவிகள் அப்படி என்று சொன்னால் ஃபாசிக் அப்படின்னு அர்த்தம். ஃபாசிக் தான் பாவி என்றது. ஃபிஸ்க் அப்படி என்று சொன்னால் பாவம். மாசியான்றது பாவம் தான். மாசியா என்றால் அரபுல பாவம் தான். ஆசி என்று சொன்னால் பாவம் செய்யக்கூடியவன் தான். ஃபாசிக் அப்படி என்ற பெயர் ஒரு காஃபிர், முஷ்ரிக் என்று அடையாளப்படுத்தப்படக்கூடிய அந்த தோரணையில் வரக்கூடிய ஒரு பெயர் தான் என்ன, இந்த ஃபாசிக் அப்படி என்ற பெயர். அப்போ ஃபாசிக் என்ற பொழுது அது சிறு பாவத்தை குறிக்காது. ஃபாசிக் என்றா, ஆசி என்றா ஒருத்தர் சிறு பாவம் செஞ்சாலும் ஒரு பாவி, பெரும்பாவம் செஞ்சாலும் பாவி, அந்த அடிப்படையில் வந்துடும். ஃபாசிக் அப்படி என்று சொல்லிட்டா அது என்ன, அவர் பெரும்பாவம் செய்தவர் என்று அர்த்தம். இந்த ஃபாசிக், பாவி என்று சொல்லப்படக்கூடிய குர்ஆன் வசனங்கள், ஹதீஸில் நம்ம நிறைய படிச்சிருப்போம். ஃபிஸ்க் என்ற வார்த்தையை நம்ம நிறைய என்ன செஞ்சிருப்போம், படிச்சிருப்போம். அதாவது பிஸல் இஸ்முல் ஃபுசூக் பஅதல் ஈமான், ஈமான் கொண்ட பின்னால் என்ன, அதாவது இந்த பட்ட பேர் சொல்றது, இந்த மாதிரியான விஷயங்களை குறித்து அல்லாஹ் தஆலா சொல்றான். அது என்ன, பாவமான ஒரு செயல்பாடு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த ஃபுஸ்க் என்றது அதே போல் இன்ஜாஅக்கும் ஃபாசிக்கும் பினபைன் ஃபதபையனு, ஒரு ஃபாசிக் உங்களிடத்திலே ஒரு செய்தியை கொண்டு வந்தால் நீங்கள் அதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்போ இந்த ஃபிஸ்க் ஃபாசிக், ஃபிஸ்க் என்றால் பாவம், ஃபாசிக் என்றால் பாவி. இந்த ஃபாசிகீன்கள் அல்லது ஃபாசிகூன்கள் என்று சொல்லப்படக்கூடிய இதனுடைய வரைவிலக்கணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இஸ்லாமிய அறிஞர்கள்
ஒருவரை பார்த்து நம்ம அதாவது பாவி என்று சொல்வதற்கான நிபந்தனைகள் வேறு. ஒருத்தரை பார்த்து இவர் பாவியானவர் என்று சொல்றதுக்கான நிபந்தனைகள் வேறு. அந்த நிபந்தனை என்னென்னா அவர் குறிப்பிட்ட இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த வரைவிலக்கணத்தை பகிரங்கமாக செய்கிறவராக இருக்கணும், பகிரங்கப்படுத்தி செய்கிறவராக இருக்கணும். அதனால தான் சொல்லுவாங்க லா ஹீபத்தல் இல் ஃபாசிக், ஃபாசிக்குகளுக்கு பேசப்படுகின்ற அவர்களை குறித்து பேசப்படுகின்றவைகள் எதுவுமே புறம் கிடையாது. அப்படின்னா தாங்கள் ஃபாசிக் என்ற பெயர் அவருக்கு எதற்காக வருகிறதோ, அதாவது பாவி என்ற பெயர் அவருக்கு எதற்காக வருகிறதோ அந்த செயல்பாடை அவர் பகிரங்கமாக என்ன செய்கிறாரு பகிரங்கப்படுத்துகிறார். இல்லைன்னா அவருக்கு தான் தெரியும் அவர் ஃபாசிக் கண்டது, இல்லைன்னா அவர்களுக்கு தெரியும் நான் ஃபாசிக்காக இருக்கிறேன் அப்படி என்றது. ஒருத்தர் அதை பகிரங்கப்படுத்துறாரு, பகிரங்கப்படுத்தி தைரியமாக என்ன செய்கிறாரு அந்த ஃபிஸ்கால தன்னை அடையாளப்படுத்தி கொள்றார், அந்த பாவத்தால் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டால் அவரை பற்றி பேசுவது புறமல்ல. அவரை பற்றி உதாரணமாக ஒரு நடிகைகள் தங்களை பற்றி என்ன செய்கிறாங்க, நடிகர்கள் தாங்க பாவத்தை விபச்சாரத்தை பகிரங்கமாக அறிவித்து விட்டு நடக்கக்கூடியவர்கள். ஆனால் அவங்களோட செய்கிறத விபச்சாரம்னு சொல்ல மாட்டாங்க. சினிமாவை அவங்க என்ன செய்ய போகிறது இல்லை, விபச்சாரம்னு சொல்ல போகிறது இல்லை. ஆனால் விபச்சாரத்துக்கான அத்தனை அழைப்பும் சொல்லப்போனால் விபச்சாரத்தை நடிச்சு காட்டுறது என்னது சினிமா. அந்த மாதிரியான ஒரு பகிரங்கமாக தங்களது பாவங்களை அறிவித்து விட்டவர்கள் ஃபாசிக். அவங்கள பற்றி பேசினா அது என்ன புறம் அல்ல. சமுதாயத்தில் பகிரங்கமாக அநியாயம் செய்கிறவங்க, பகிரங்கமாக அநியாயம் செய்கின்றவர்கள், இவர்களை பற்றி பேசினால் அது என்ன புறம் பேசிய குற்றத்துக்கு வராது. ஆனால் அவர்களுக்கு தீர்ப்பு சொல்லுதல் என்பது இன்னொரு பகுதி. தனக்கு தெரியும் தான் ஃபாசிக் அப்படி என்று சொல்றது, இந்த நிலையை பற்றி தான் நாங்கள் சொல்ல போகிறோம். தனக்கு தெரியும் தான் ஃபாசிக், ஆனால் பகிரங்கமான இடத்துல அவர் ஒரு அந்த ஃபாசிக்குரிய எந்த அடையாளங்களும் அவற்றில் அந்த மாதிரி அவர் எதுவுமே என்ன செய்யலை. தனிப்பட்டதையே அல்லாஹ்வுக்கும் அவருக்கு இடையில் அவருக்கு தெரியும் நான் ஃபாசிக்காக இருக்கிறேன். அது என்ன அப்படி என்று சொன்னால் பல இஸ்லாமிய அறிஞர்களுடைய வரைவிலக்கணம் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் என்றால் தண்டனைக்குரிய ஒரு குற்றத்தை செய்தவர்கள், அதாவது இந்த உலகத்தில் ஹத் இருக்குது, இந்த உலகத்தில் ஹத்து, இதை செய்தால் ஹத்து, அவருக்கு சாட்சி இல்லாமல் இருக்கலும், ஆனால் விபச்சாரம் செஞ்சிட்டார், அவர் சாராயம் குடித்து விட்டார், அல்லது அவர் என்ன செஞ்சிட்டாரு கொலை செய்து விட்டார், அல்லது களவெடுத்து விட்டார், அல்லது இதுவெல்லாம் பாவங்களை செய்கிறது. இன்னொன்று தற்குல் என்னது அதை வாஜிபாத் கடமைகளை விட்டு விடுதல். 5 நேர தொழுகை அவர் என்ன செய்யறாரு விடுகிறார், ஜக்காத்தை என்ன செய்யறாரு விடுகிறாரு, ஹஜ்ஜை என்ன செய்யறாரு விடுகிறார். இந்த மாதிரியான வேலைகள் செய்து அல்லது இந்த மாதிரி தண்டனைக்குரிய ஹத்துக்குரிய விஷயங்களை ஒருவர் செய்து விட்டால், தண்டனைக்குரிய விஷயங்களை ஒருவர் செய்து விட்டால் அவர் யாரு ஃபாசிக். அதாவது இந்த உலகத்தில் ஹத்துள்ள விஷயங்கள் அல்லது கடமையான விஷயங்கள் என்ன செய்யறது விடுவது. அல்லது இஸ்லாம் மறுமை நாளில் இதற்கு பெரிய தண்டனை இருக்கிறது என்று எச்சரித்த பாவங்கள் இருக்குது, இதுல பெரிய தண்டனை இருக்கிறது என்று எச்சரித்த பாவங்களை அவர் என்ன செய்கிறார். உதாரணமா உக்கூக்குல் வாலிதின், பெற்றோர்களை நோவினை செய்கிறது. ஒரு தடவை ஒரு மனிதர் அதை செய்து விட்டால் அது ஃபிஸ்க், அது பாவம். ஆனால் அவர் என்ன ஃபாசிக் அல்ல, அவர் ஃபாசிக் அல்ல. ஒரு தடவை செஞ்சிட்டாரு தௌபா செஞ்சிடறாரு, அவர் ஃபாசிக் அல்ல. இங்கே பேசப்படுவது இஸ்திம்ரார், அதுல தொடர்ந்து அந்த பாவத்தில் அவர் என்ன செய்கிறார் ஈடுபடுகிறார். அதே போல அதாவது மறுமை நாளில் இவருக்கு கடுமையான வேதனை உண்டு என்று எச்சரிக்கப்பட்ட உதாரணம் உக்கூக்குல் வாலிதின், பெற்றோர்களுக்கு அதாவது நோவினை செய்தல், இரத்த உறவுகளை துண்டித்து நடத்தல். இரத்த உறவுகளை துண்டித்து நடத்த ஹத் இல்லை அதுக்கு. இந்த உலகத்தில் அதுக்கு ஒரு ஹத் தண்டனை உண்டு என்ன இல்லை. ஆனால் மறுமை நாளில் கடுமையான எச்சரிக்கை அதுக்கு என்ன செஞ்சிருக்கு வந்திருக்குது. பெற்றோர்களை நோவினை செய்தலுக்கு இங்கே ஏதாவது உலகத்தில் தண்டனை இருக்குதா இல்லை. அவங்கள அதாவது உடல் ரீதியாக அதாவது அவர்களை ஆபத்துக்கு உள்ளாக்கினாலே தவிர மனதளவுல நோவினை செய்தால் அவர்களுக்கு எந்த தண்டனையும் இந்த உலகத்தில் என்ன செய்யலை சொல்லப்படலை. ஆனால் மறுமையில் கடுமையான எச்சரிக்கை என்ன செய்திருக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இது என்ன ஃபிஸ்க், அது ஒரு பாவம். ஒருத்தர் ஒரு இது முதல் விஷயம். அடுத்தது ஒருத்தர் அந்த பாவத்தை செஞ்சிடறாரு, உடனே உணர்ந்து வெளியே தௌபா செஞ்சிடறாரு, பாவத்திலிருந்து மீண்டுறாரு, திருப்பி செய்வதில்லை முடிவெடுத்துடுறாரு, அல்லாட்ட இறைஞ்சிடுறாரு. இவரும் என்ன அந்த ஃபிஸ்க் செஞ்சாரே தவிர, அந்த பாவத்தை செஞ்சாரே தவிர அவர் பாவி என்ற இடத்துக்கு என்ன செய்ய மாட்டார், அவர் வரமாட்டார், அவர் பாவி என்ற இடத்துக்கு வரமாட்டார். இது ஒரு அம்சம். அடுத்த கட்டம் என்னன்னா ஒருவர் என்ன செய்யறாருன்னா தொடர்ந்து செய்யறாரு, அதை என்ன செய்யறாரு தொடர்ந்து செயல்படுறார் அந்த பாவத்தில். இப்படி தொடர்ந்து செயல்படக்கூடிய ஒரு மனிதர் எடைக்கட தௌபா செய்தாலும் அதை புதிய பாவமாக அதாவது இஸ்லாமிய அறிஞர்கள் வரையறுத்தாலும் ஒரு மனிதன் ஒரு பாவம் செய்கிறாரு, உடனே பாவத்தை விட்டு விலகிறாரு, அந்த பாவத்துக்கு மீளுவதில்லை என்று உறுதியாக இருந்துடுறாரு, கவலைப்படுகிறார், அல்லாட்ட தௌபாவை என்ன செய்யறாரு செஞ்சுட்டு அடுத்த நாளே திருப்பி அந்த பாவத்தை செய்தார் என்றால் அவர் அந்த பாவத்தில் தொடர்ந்து இருக்கலாம். அந்த பாவத்தில் அவர் தொடர்ந்து இருக்கவில்லை, ஆனால் மறுபடி திருப்பி என்ன செஞ்சிட்டாரு அதை விழுந்துட்டாருன்னா அதுக்கு ஒரு புதிய ஒரு தௌபா அவர் என்ன செய்யணும்
செய்யணும், இதே மாதிரி முடிவுகளை ஒரு உறுதியாக என்ன செய்யணும், எடுக்கணும் என்று சொல்லிவிட்டாலும் பொதுவான இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா இப்படியே தொடர்ந்து அவருக்கு நடந்து கொண்டிருந்தால், இந்த மாதிரி என்ன பாவம் நடக்குது தௌபா செய்றார், பாவம் நடக்குது தௌபா செய்றார், பாவம் நடக்குது தௌபா செய்றார், ஒரு குறிப்பிட்ட பாவத்தில் அப்படியே நடந்து கொண்டிருந்தார் என்றால் அவர் யாரு? அதாவது அந்த ஃபாசிக் என்ற அந்த பகுதிக்குள்ள அவர் நுழைவதற்கான அத்தனை விதமான வாய்ப்புகளும் அதில் என்ன செய்து இருக்குது. தௌபா புதுசு, பாவம் புதிது என்றிருந்தாலும் தொடரேச்சி அவர் என்ன செய்யறாரு, அதுல தௌபா செஞ்சுட்டு மறுபடி செய்யறாரு, தௌபா செஞ்சுட்டு மறுபடி செய்யறாரு என்பது இந்த வரைவிலக்கணத்துக்குள்ள வராது விட்டாலும் அதுக்கான எல்லா வாய்ப்பும் அவருக்கு என்ன செய்யுது, இருக்குது. ஆனா ஃபாசிக்கிற வரைவிலக்கணம் யாருக்கு வரும்டா, உத்தர் பாவம் செஞ்சிட்டாரு, அதை பத்தி அவர் என்ன செய்யல, கணக்கெடுப்பதில்லை, இந்த மாதிரி நான் சொன்ன வரைவிலக்கணத்தோடு செய்யறாரு, அந்த தொடர்ந்து செய்யறாரு. இப்ப யார் அவரு? ஃபாசிக்காக அவர் என்ன செய்யறாரு, இருக்கிறார். ரெண்டாவது தடவை நான் சொன்னது ஃபாசிக்குள்ள வரமாட்டாரு, ஏன்னா அவர் தௌபா செஞ்சிட்டாரு. ஆனா தொடர்ந்து என்ன செய்யுது, இப்படி தொடர்ந்து கொண்டே நடந்து கொண்டிருப்பதனால் இதுவும் என்னது, அந்த ஆபத்தான அவர் நிலைக்கு என்ன செய்யலாம், தள்ளப்படலாம் என்ற ரெண்டாவதுல வரும். மூணாவது என்னன்னா, ஒரு பாவத்திலிருந்து தௌபா செய்யறாரு, இன்னொரு பாவத்துக்குள்ள என்ன செய்யறாரு, ஈடுபடுறாரு. இப்படி வந்தாலும் அவர் தௌபா செய்து விட்டால், அதாவது ஒரு மனிதர் ஒரு பாவத்தில் இருந்து கொண்டே இன்னொரு பாவத்துக்கு தௌபா செஞ்சா அந்த பாவத்துக்கு மன்னிப்பு அல்லாஹ் என்ன செய்வான், கொடுப்பான். ஒரு பாவத்தில் இருக்கிறாரு, இன்னொரு பாவத்துக்கு அவர் என்ன செய்யறாரு, அதாவது திருட்டு என்ற ஒரு பாவத்தில் இருக்கிறார், வட்டி என்ற பாவத்திலிருந்து அவர் என்ன செய்யறாரு, தௌபா செய்யறாரு. அந்த தௌபா அல்லாஹ் என்ன செய்வான், ஏற்றுக்கொள்வான். திருட்டு என்ற அந்த பாவத்துக்கு தனியாக தௌபா செய்யாது விட்டாலும் இதுக்கு உண்மையாவே அவர் தௌபா செஞ்சு மீள்கிறார் என்றால் அல்லாஹ் என்ன செய்வான், அதை ஏற்றுக்கொள்வான். இதுலயும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒருத்தர் ஒரு பாவத்தை செய்யறாரு, எந்த பாவமும் இல்லை, ஒன்று செய்யறாரு, தௌபா செஞ்சிடறாரு, அடுத்த பாவத்தை செய்யறாரு, தௌபா செஞ்சிடறாரு, இன்னொரு பாவத்தை செய்யறாரு, தௌபா செஞ்சிடறாரு. இப்படியே போற நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட சில பாவங்கள் அவரை சுற்றி வளமையாகவே பெரும்பாவம் என்றது தொடர்ந்து கொண்டிருக்குமா என்றால் இவரும் இந்த பட்டியலில் வராது விட்டாலும் போவதற்கான வாய்ப்பு என்னது உண்டு. இதுதான் ஃபாசிக்ன்றது. இது இந்த தொடரேச்சியான செயல்பாடு ஒரு மனிதனை இந்த மாதிரி அதாவது பழக்கப்படுத்தி விட்டால், ஒரு 50 வயது அவர் தாண்டாரு, 60 வயதை தாண்டின பின்னால பாவம் என்ன செய்யும் ஒரு மனிதனை, இந்த பாவங்கள் இந்த தொடரேச்சியான இந்த நிலைகள் ஒரு மனிதனை என்ன செய்யும் என்பதை நம்ம தெரிந்து கொண்டால் நம்ம தௌபா செய்து அந்த பாவத்திலிருந்து விலகி அல்லாஹ்விடத்துல பச்சாதப்படுவதோடு நின்று கொள்ள மாட்டோம். நிரந்தரமா இது எங்களோட வாழ்க்கையிலிருந்து என்ன செய்யணும், இல்லாமல் போய்விட வேண்டும் என்ற முயற்சியில் அவர் ஈடுபடுவார். அந்த முயற்சியில் அவர் 100% இருந்தார் என்றால் இல்லல்லமம் ஒரு முஃமினுக்கு என்னது, வல்லதீன யஜ்தனிபூன கபாயிரல் இஸ்மி வல் ஃபவாஹிஷ் இல்லல்லமம். முஃமின்கள் யார் என்றால் மானக்கேடான விஷயங்களையும் பெரும் பாவங்களையும் தவிர்த்து வாழ்வார்கள். இல்லல்லமம், லமமை தவிர. லமமுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு போன்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, சிலர் சிறிய பாவம் என்று சொல்றாங்க. லமம் என்பது ஒரு முஃமினுக்கு ஏற்படும் என்றால் பெரும் பாவங்களை தவிர்த்து கொள்வார்கள், மானக்கேடான விஷயங்களை தவிர்த்து கொள்வார்கள். ஆனால் லமம் என்பது என்ன செய்யும், ஏற்படும். இந்த லமம் என்பதற்கு 2 விதமான விளக்கம் சொல்லிக்கிறான். பெரும்பாவம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு முறையாவது என்ன செய்யும், நிகழும். பெரும்பாவம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில, நபிமார்கள் அல்லாஹ் உள்ள மக்களுடைய வாழ்க்கையில ஒரு முறையாவது என்ன செய்யும், அவருக்கு நிகழும். இது போன்ற அப்பப்ப நிகழக்கூடிய செயல்பாடுகள் அல்லாஹ் தஆலா இங்க என்ன செய்யறான், இதுல சொல்லுகிறான் பெரும்பாவங்கள்ல. இது ஒரு தஃசீர். இன்னொன்று, பெரும்பாவங்களை இது என்ன செய்யல, குறிக்கவில்லை. ஏன்னா அல்லாஹ் அங்க நிகழுமா நிகழாதான்றத பேசல, தவிர்ப்பார்கன்றதை பத்தி அல்லாஹ் தஆலா பேசுது. லமம் என்பது இங்கே சிறு பாவங்களை என்ன செய்கிறது, குறிக்கிறது. சிறு பாவம் என்பது மனிதனுக்கு என்ன செய்யும், ஏற்படவே செய்யும் என்றத ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். எனவே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மனிதனுக்கு இது போன்ற பாவங்களுடைய தொடரேச்சியாக செய்வதோ பகிரங்கமாக செய்வதோ இந்த பகுதியில் அடங்கும். நான் சொல்லக்கூடிய பகுதியில் அடங்கும். அதுக்கு அடுத்த கட்டம் தௌபா செய்கிறார், மீளுகிறார் என்ற பகுதியும். ஆனா அது தொடர்ந்து நடக்குது. அல்லது பல பாவங்கள்ல மாறி மாறி என்ன செய்யறாரு, தௌபா செய்யறார், தொடர்ந்து நடக்குது. இந்த நாளையும் குறித்து நாங்க குர்ஆன்ல ஹதீஸ்ல எதிர்காலத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எடுத்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ் தஆலா சில வழிமுறைகள் எங்களுக்கு சொல்லி காட்டுறான். அது என்ன அப்படி என்று சொன்னா, இந்த இளமை காலம் என்பது பாவங்களுக்கான உலக நியாயங்கள் உண்டு. இளமை காலம் என்பது பாவங்களுக்கான சில உலக நியாயங்கள் உண்டு. அதனாலதான் பாவம் செய்தால், விபச்சாரம் செஞ்சிட்டார்னா அவருடைய தண்டனையில வித்தியாசம் இருக்கு. திருமணம் முடிச்சவருக்கும் திருமணம் முடிக்காதவருக்கும் தண்டனையில என்ன செய்கிறது, வித்தியாசம் இருக்கிறத பார்க்கிறோம். இளமை காலத்துடைய விஷயங்கள்ல நன்மை செய்தால் முதுமையை விட நன்மை அதிகம் எடுத்து பார்க்கிறோம். ஒஷாபுன் நஷா ஃபி இபாதத்தில், அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளை வளர்ந்த இளைஞர் வர்றதுக்கான காரணம் என்ன, அவருக்கு அந்த இளமை பருவத்தில் அந்த அந்த நன்மை அவர் என்ன செஞ்சுக்கிறாரு, செய்திருக்கிறார். இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பிரப்பிஹிம், அவர்கள் இளைஞர்கள் இறைவனை ஈமான் கொண்டார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய வயதை என்ன செய்யறார், சொல்லி காட்டுவதற்கான காரணம் அந்த வயதுல ஒரு போராட்டம். போராட்டத்தில் அந்த நன்மை செய்தால் என்ன,
அந்த ஒரு முதுமையில செய்யப்படுகின்ற நன்மையை விட அது என்ன செய்யும், அதிகமாக இருக்கும். எனவே முதல் அம்சம் இளமை காலம் என்பதுடைய அந்த இதை எல்லாம் சுத்தப்படுத்துவது போல இனி நீங்க இன்னும் மிக கவனமாக இருக்க வேண்டும். பாவங்கள்ல வணக்க வழிபாடுகள்ல மிக கவனத்தை நீங்க என்ன செய்யணும், எடுக்க வேண்டும் என்று சொல்வது போல அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், ஹத்தா இதா பலக 40 சனா, 40 அவர் அடைந்து விட்டால் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இதுவரைக்கும் நடந்த போராட்டங்கள் தௌபா இதென்ற ஒரு பகுதி உண்டு. ஆனா 40 என்பது நீங்க இன்னொரு கட்டத்துக்கு என்ன செய்றீங்க, போறீங்க. قال ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي وعلى والدي وأن أعمل صالحا ترضى. அப்ப பாருங்க, அல்லாஹ் தஆலா 40 அடைந்து விட்டால் யா அல்லாஹ் எனக்கு நன்றி செலுத்தக்கூடிய உள்ள உணர்வை என்ன செய் தா, எனக்கும் என் பெற்றோர்களுக்கும் நீ செய்த அருளின் காரணமாக அதை எனக்கு தா. முதலாவது அருளே நான் இவ்வளவு காலம் வாழ்ந்தது, நான் இவ்வளவு காலம் வாழ்ந்தது அப்படி இடத்தை பார்க்கிறோம். அப்ப இது மிக பிரதானமான இடம் இந்த 40 அப்படி என்பது. ஆனால் 40க்கு புறவும் ஒருத்தர் என்ன செய்யறாருண்டா, அந்த தொடரேச்சையான பாவங்களை செய்கிறாரண்டா, இப்ப அவர் 2வது பெரிய ஆபத்துக்குள்ள என்ன செய்யறார் இருக்கிறார். 2வது பெரிய ஆபத்து என்னண்டா, ஏற்கனவே உணர்வதற்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இளமையில நிறைய இருந்துச்சு, உணர்வதற்கான சந்தர்ப்பங்கள் நிறைய இருந்துச்சு. இதுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா இன்னொரு பாதைக்கு அவரை அழைத்து செல்வதற்கான ஆபத்தில் அவர் இருக்கிறார். அது என்னன்னு சொன்னால் ஹத்ம் தபா. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றது, அதாவது ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம், அவர்களது உள்ளங்களிலே அல்லாஹ் தஆலா முத்திரை குத்தி விட்டான். தபா அப்படின்னு சொன்னா என்னது, முத்திரை குத்த. ஹதீஸில் நம்ம பார்க்கிறோம் 3 ஜும்மாக்களை தொடர்ந்து யார் வேண்டும் என்று விடுகிறாரோ அவருடைய உள்ளத்திலே அல்லாஹ் தஆலா முத்திரை குத்தி விடுகிறார். என்ன சொல்லப்படுதாங்க, ஜும்மா விடுதல் சொல்லப்படுதா, தொடரேச்சியாக விடுதல் சொல்லப்படுதா? தொடரேச்சியாக விடுதல் தான் அங்க என்ன செய்கிறது, சொல்லப்படுகிறது. அப்ப எனவே இதுதான் மிக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான அம்சம். ஒரு மனிதர் ஒரு ஜும்மாக்கு போனார், ஒரு ஜும்மா விட்டுட்டார், இவரை பத்தி சொல்லப்படலை, அது பெரும் பாவம். ஆனா ஒரு ஜும்மா விடுறாரு, அதுக்கடுத்த ஜும்மா விடுறாரு, அதுக்கடுத்த ஜும்மா என்ன செய்யறாரு, விடுகிறாரு. அதுக்கான எந்த நியாயமான ரீசனும் அவருக்கு என்ன இல்ல. அப்படி விட்டால் அவருக்கு இதயத்தில் என்ன செய்யப்படும், முத்திரை குத்தப்படும். அன்தர்த்தஹும் அம்லம் துன்திர்ஹும் ஃபஹும் லா யுமினூன், நீ எச்சரித்தாலும் சரி எச்சரிக்காது விட்டாலும் சரி அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். காரணம் ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம், அல்லாஹ்வுடைய உள்ளத்திலே முத்திரை குத்தி விட்டான்றார். செவிப்பறையில அல்லாஹ் தஆலா முத்திரை குத்தி விட்டான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றார். இதுவும் எங்களுக்கு எதை சொல்லுதுண்டா, தொடரேச்சை. தொடரேச்சியான எச்சரிக்கை வருது, படிப்பின பெறாம புறக்கணிச்சு 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 இருந்தால் இது நடப்பதற்கான வாய்ப்பு என்ன செய்கிறது, இருக்கிறது. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த 40 என்கின்ற அந்த இடத்தை ஒரு மனிதன் அடைகிற சந்தர்ப்பத்தில் அந்த 40க்குள்ள அவர் நுழைந்து விட்டாராக இருந்தால் அவர் உடனே, அதாவது உணரக்கூடிய இடத்துக்கு அவர் வந்துடணும். இவ்வளவு காலமும் மாறி மாறி பாவங்கள் செய்து தௌபா செய்து ஒரு குறிப்பிட்ட சில பாவங்களை என்னால் விட முடியவில்லை அப்படி என்ற இந்த 4 விதமான பாவங்களாகவும் இருக்கலாம், அது அல்லாத சாதாரணமான பாவங்களாக இருக்கலாம். உண்டுல பழக்கப்பட்டு போய் நான் என்ன செய்கிறேன் இருக்கிறேன், இன்னும் விடாமல் இருக்கிறேன் என்றால் இனி எனக்கு ஆபத்து உண்டு. ஏன்னால் இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, நீ பாவம் செய்து விட்ட பின்னால் அதை பாவம் என்று உணர்ந்து கவலைப்படக்கூடிய ஒரு உணர்வை நீ பெறுகிறாய் என்றால் இன்னும் உனது உள்ளத்திலே அல்லாஹ் ஒளியை வைத்திருக்கிறான் அர்த்தம். நீ உணர்றதே ரீசன், உள்ளத்துக்குள்ள இன்னும் என்ன செய்து அல்லாஹ் ஒரு ஒளியை வச்சுக்கிறான் அர்த்தம். அந்த ஒளி போச்சண்டா நீ பாவம் என்றதே உணர மாட்டாய், நீ பாவம் என்பதே உணர மாட்டாய். அடுத்த கட்டங்களை நான் சொல்றேன், உணராட்டி என்ன என்று சொல்றேன். பாவம் என்பதையே நீ உணர மாட்டாய். இப்ப நம்ம ஒரு பாவம் செஞ்சோன்னே பாவம் செய்து விட்டேன் அல்ஹம்ஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா அந்த உணர்வு அல்லாஹ் கொடுத்திக்கிறான். இந்த இல்ஹாம் கூட மாறி போகும், அந்த ஃபித்ரா தபத்தலத், அந்த இயற்கை மாறிவிடும். அப்படியே இயற்கை மாறிட்டேன்னு சொன்னா அங்க ஒரு இருட்டு இருக்கிறது அவனுக்கு தெரியாது, உள்ளத்துல வெளிச்சம் இல்லை. உள்ளத்துல வெளிச்சம் இல்லை என்பதனால அந்த இருட்டு இருப்பது என்ன அவனுக்கு தெரியாத ஒரு அம்சமா போய்விடும். தொடரேச்சை, தொடரேச்சையாக ஒருத்தர் பாவம் செய்யற ஒரு நுக்தா உழுது. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, ஒரு நுக்தா உழுது பாவம் செஞ்ச உடனே தௌபா செஞ்சா அழிஞ்சிருது. நுக்தா உழுது தௌபா செஞ்சா அழிஞ்சிருது. ஆனா திருப்பி திருப்பி விழுந்து கொண்டே இருந்தால் அது என்ன செய்தா மாறிவிடும். அதாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வளைந்த அந்த கூஜா இருக்குதே கேத்தல் அப்படின்னு சொல்லுவோமே, அந்த அது போல அவருடைய உள்ள என்ன செஞ்சிடும், மாறிவிடும். லா யஅரிஃபு மஅரூஃபன் வலா யுன்கிரு முன்கரா, எந்த நன்மையை நன்மையாக அறியாது, எந்த தீமையை தீமையாக அதை என்ன செய்யாது அறியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, சொல்லி காட்டினாங்க. இப்போ இந்த 40க்கு பின்னாலும் அல்லாஹ் தஆலா அதை வைத்திருக்கிறான். எனவே இரண்டாவது புரிஞ்சு கொள்ள வேண்டியது, எல்லா வயதும் தௌபாக்கள் ஒன்றல்ல, எல்லா வயதும் பாவங்கள் சமமல்ல, எல்லா வயதும் நன்மைகளுக்கான கூலியும் என்ன சமம் அல்ல என்பதை புரிஞ்சு கொள்ளணும். இந்த 40ஐ தாண்டி போகக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் இன்னொரு ஹதீஸை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஅதரல்லாஹு இலம்ரிஇன் பல்லகஹு 60 சனா, அல்லாஹு தஆலா 60 வயது வரை வாழ வைத்த ஒரு மனிதருக்கு
நியாயங்கள் சொல்லக்கூடிய எல்லா பகுதிகளையும் அல்லாஹ் கொடுத்து முடித்து விட்டான். 60 வயது வரைக்கும் ஒருத்தருக்கு வாழ வச்சுட்டான்னா நியாயம் ஒன்று இருக்குது. உதுர் லைஸ, அதாவது லைஸ அஹதுன் அஹப்ப இலைஹில் உதுரு மினல்லாஹ். அல்லாஹ்வை விட நீங்க உதுர் சொல்வதற்கு மிகவும் விருப்பமானவன் யாருமே இல்லை. காரணம் சொல்றது, நம்ம முதல்ல என்ன சொல்லும், காரணம் சொல்லாத, சரியா நீ செஞ்சது காரணம் சொல்லாத என்று. அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பம் காரணம் சொல்றது. ஏண்டா அது ஹக்கீகத்துல் இபாதா, இபாதத்துடைய யதார்த்தம் அல்லாஹ்க்கு தெரியும். காரணம் சொல்றான்னா அவன் என்ன தெரியுமா, உனக்கு வழிபடுறான்னு அர்த்தம். அதனால் அரபுல ஒரு கவிதை சொல்வார்கள், உன்னிடத்திலே காரணம் சொல்லி வந்தவனை ஏற்றுக்கொள். அவன் பொய் சொல்லி இருந்தாலும் சரி, அதாவது ஃபீமா கால உபஜரா, அவன் உண்மை சொல்லி இருந்தாலும் சரி. ஏனென்றா அவன்கிட்ட காரணம் சொல்றான்னா உனக்கு வழிபடுறான்னு அர்த்தம், உனக்கு வழிபடுகிறான்னு அர்த்தம். இல்லாட்ட அவன்கிட்ட காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கிட்ட நான் சொல்லிட்டீங்கன்னு சொல்லிடுவான். உன்கிட்ட வந்து காரணம் சொல்றான்னா உனக்கு வழிபடுகிறான் என்னது அர்த்தம். இப்ப அல்லாஹ் காரணத்தை விரும்புறவன். யாரெல்லாம் நான் செய்யாததுக்கு காரணம் இதுதான், நான் இப்படி இதை நான் இந்த சூழல் இப்படி இருந்துச்சு, எனக்கு இந்த நிலைமை இப்படி இருந்துச்சு, மனிதன் காரணம் சொல்லுவான். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா காரணம் சொல்லக்கூடாது மறுமையில வந்து என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா தூதர்களையும் வேதங்களையும் அனுப்பினான். இல்லாட்ட தேவையே இல்லை. நாளைக்கு வந்து யாரெல்லாம் நீ வந்து அனுப்பி இருந்தா நான் விளங்கி இருப்பேன் சொல்லக்கூடாது என்பதற்காக எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா அவங்களோட மொழியில் என்ன செய்தான், அனுப்பி வைத்தான். எனவே இந்த உலகத்தில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், நம்ம இது விளங்கின காரணம், விளங்காத எவ்வளோ விஷயங்கள் இருக்கு நாளை மறுமையில காரணம் சொல்றதுக்கு. அந்த காரணத்தை அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், ஏற்றுக்கொள்வான் நியாயமாக இருந்தா. இல்லைண்டா லா தஅததிருல் யௌம், இன்றைய தினம் காரணம் சொல்ல வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், சொல்லுவான். எனவே காரணம் சொல்லுகின்ற வாசலை அல்லாஹ் கம்ப்ளீட்டா ஒருத்தனுக்கு கொடுத்துட்டானா 60க்கு முந்தி உள்ளவனுக்கு. அதாவது நான் இளம் வயசா இருந்தேன், என்ற சூழல் இப்படி இருந்துச்சு, குடும்பத்துக்காக உழைச்சேன், அதுக்காக சம்பாதி, அதனால இப்படி நடந்தது, அதனால என்று எல்லாம் சொல்லலாம் தானே. இந்த சின்ன சின்ன வாசலுக்குள்ள அடைபெற வயசு என்ன 60. இந்த 60 வயசோட நான் என்ன செஞ்சிட்டேன், இனி நீ ரீசனே என்ன செய்ய முடியாது. அதாவது ரீசன் அடைச்சிட்டேன்னா அவனுக்கு ரீசன் சொல்லக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் நான் கொடுத்து முடிச்சிட்டேன். 60க்கு பிறகு ஒருத்தர் வாழ்ந்துட்டு யா அல்லாஹ் எனக்கு விளக்கம் கிடைக்கலன்னு சொல்ல இயலாது, எனக்கு தௌபாக்குரிய உணர்வு வரலன்னு சொல்ல இயலாது. அப்ப 60 வயதை அடுத்த எல்லையாக எங்களுக்கு 40 குர்ஆன் இப்படி சொல்லுது, 60 வயதை அடுத்த எல்லையாக என்ன செய்யுது எங்களுக்கு சொல்றதை பார்க்கிறோம். அடுத்த செய்தி என்னன்னா, இதை தாண்டி ரொம்ப வைங்களேன், இதுக்கு சொல்றது அதாவது தமீர், அரபுல சொல்லுவாங்க. அதாவது தமீர் என்றா நிறைய நீண்ட காலம் வாழ வைக்கிற, முஅம்மரூன் அரபுல சொல்லுவாங்க. முஅம்மரூன் அப்படின்னா நீண்ட காலம் வாழ வைக்கப்பட்டவர்கள். 60 வாழ்ந்தா முஅம்மர் அல்ல அவர், 60 வாழ்ந்தால் அவர் முஅம்மர் அல்ல. உங்களுக்கு தெரியும் முஅம்மர் அல் கதாஃபின்னு சொல்லிப்பாங்களா, முஅம்மர் தான் அது, சரியா? அது என்னன்னா முஅம்மர் என்றா அதாவது நீண்ட காலம் வாழ வைக்கப்பட்டவர். 90 வாழ்றாரு, 100 வாழ்றாருன்னா இவர் என்ன முஅம்மர், சரியா? நீண்ட காலம் அவருக்கு உம்ரு கிடைச்சிட்டு, உம்ருன்னா வயது, விளங்கிட்டா அந்த வயது கிடைச்சிட்டேன்னு சொல்லி. அப்ப அல்லாஹ் தஆலா மறுமை நாள்ல எழுப்பி கேட்கிற டைம்ல சில வார்த்தைகள் குர்ஆன் ஹதீஸ்ல வரும். இந்த இஸ்திமார்ன்ற வார்த்தை அது வந்து நீண்ட காலம் வாழ்ந்ததுக்காக இல்ல, 60 வரைக்கும் வாழ வச்சவனுக்கு இந்த முஅம்மர் சொல்லப்படலாம். மொழி அந்த மார்க்க ரீதியாக அவருக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கிறது. அதனால எல்லாம் மறுமை நாள் விசாரிக்கிற சந்தர்ப்பத்தில் என்னது, நீங்கள் உணர்வு பெறக்கூடிய அளவிலான அளவுக்கு உங்களுக்கு நான் வாழ்க்கையை தரவில்லையா, இந்த உலகத்துல கொஞ்சம் உணர்வு பெற அளவுக்கான டைம் நான் உங்களுக்கு தரலையா, டைம் தந்தன் தானே என்று அல்லாஹ் தஆலா கேட்பான். இப்போ பாருங்க, டைம் தாரது அல்லாஹ் இடத்துல உள்ள ஒரு முக்கியமான ஒரு அம்சம். சிலருக்கு என்ன செய்யும்டா 60 அல்ல முஅம்மர், அதாவது மொழி ரீதியாக ஒரு முஅம்மர்னா 70 80 90 போயிட்டு இருப்பாங்க. வமன் நுஅம்மிர்ஹு நுனக்கிஸ்ஹு ஃபில் ஹல்க், யாருக்கு நாங்கள் அதாவது நீண்ட காலம் வாழ்க்கையை கொடுக்கிறோமோ, நீண்ட காலம் அவர் வாழ்ந்துட்டு போறாரோ, நுனக்கிஸ்ஹு ஃபில் ஹல்க், அவர் ரிவர்ஸ்ல வருவார், தன்கீஸ், சரியா? அதாவது தன்கீஸ் சொல்ற ரிட்டர்ன் வர்றது. அவர் 70 ஆகுள்ள அவர் 60 ஆயிடுவார், சரியா? அல்லது 50 ஆயிடுவார். 80 ஆகுள்ள அவர் 40 ஆயிடுவார். 90 ஆகுள்ள அவர் 30 ஆகிடுவார். 100 ஆகுள்ள அவர் 10 வயசுல இருப்பார். அவரோட பேச்செல்லாம் பார்த்தா 10 வயசு மேலே, நீங்களும் அவரோட 10 வயசு மேலே பேசுவீங்க, சரியா? ஒரு இடத்துல இருங்களே, ஒரு இடத்துல குடிங்களே, இப்படி நம்ம சொல்றதுக்கான காரணமே அவர் 10 வயசு ஆகிட்டாங்க. அப்ப நுணக்கி சூஃபியில் கலக்குன்னா அவர் வாழ்க்கையில் அப்படி திரும்பி போவார். இந்த மாதிரி கட்டம் வரக்குள்ள நம்ம யோசிக்க வேண்டிய, நம்ம பாவிகளாக இருந்தால் நம்ம உணர்வு பெற சான்ஸே இல்லை. ஏன்னா வயசு ரிவர்ஸ்ல வருது. இப்ப அப்போ நம்ம விளங்கின விளக்கங்கள் குறையும். விளங்கிட்டா அஹ்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷையா, உங்கள் பெற்றோருடைய வயிற்றில் இருந்தீங்கள் எதையும் அறிவில்லாத வண்ணம் வெளியே வந்தீர்கள், சரியா? அதுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா கற்றுத்தந்து தான் இவ்வளவு வாரம். இப்ப கற்றுத்தந்த நேரத்தில் வராத உணர்வு 60 ஆகின பின்னால எங்களுடைய அறிவு 50 ஆயிட்டேன்னு வைங்களே, உணர்வு பெறுவோமா? திருப்பி அப்ப 70 ஆயிட்டம் நம்ம 30க்கு வந்தேன்னு வைங்களே, உணர்வு குறைஞ்சிக்கிட்டே போகும். விளங்குறது என்ன செய்யும், குறைஞ்சிக்கிட்டே போகும். சான்ஸ் குறையும், தௌபாக்கான சான்ஸ் குறையும். நம்ம திருப்பி 20 வயசுல விடாத பாவத்தை
70ல் விட மாட்டோம். அதுக்கு பிறகு என்ன காரணம்? நாங்கள் 70 அல்ல, நாங்கள் அப்போ 40ன்னு அர்த்தம். நாங்கள் 90 ஆகிற சந்தர்ப்பத்தில் நம்ம என்னது 30க்கு 20க்கு வந்திருப்போம். அதனால தான் நான் சொல்றேன், அவர் வயசாயிட்டார், அவருக்கு விளங்காதுன்னு சொல்றோமா இல்லையா? நினைச்சு பாருங்க நீங்க, அவர் வயசாயிட்டாரு, அவருக்கு விளங்காது. நம்ம என்ன சொல்றது? சில பெற்றோருக்கு நம்ம அவர் சிறுக்கிலே இருந்துட்டாரு, சிறுக்கை எப்படி அவருக்கு விளங்கப்படுத்துறது? அவருக்கு சிறுக்கை விளங்கப்படுத்தலாது, தௌஹீதை விளங்கப்படுத்தலாது. ஏன்னா ஜுபில் ஆலை, அதுல தான் அவர் என்ன செஞ்சுக்கிறாரு? உருவாக்கப்பட்டுகிறார். அப்ப இந்த உலகத்திலேயே நம்ம சக்கராத்துக்கு முன்னாலேயே தௌபா நமக்கு மூடப்படுது, நமக்கு தெரியாம. நம்ம அந்த உணர்வுல இருந்து என்ன செய்யறோம்? இல்லாம போறோம். அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுதுண்டா, இதுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா காரணம், இதுக்கு பிறகு அல்லாஹ்ட காரணம் சொல்லலாது. 70 வயசுல எனக்கு விளங்காம போச்சுன்னு 60 தாண்டான விளங்குற சப்ஜெக்ட் முடிஞ்சுது. 60 தாண்டி விட்டால் இந்த உம்மத்துக்கு, மற்ற உம்மத்துக்கள், இந்த உம்மத்துக்கு 60 தாண்டிட்டாண்டா விளக்கத்துக்கான நியாயங்கள் முடிஞ்சுது. அதுக்கு பின்னால 70 80 வார சந்தர்ப்பத்துல அவர் ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கிறாண்டா, நம்ம உணர்வு பெறுவோமான்னு நினைச்சு பாருங்க. பாவிகளாக இருந்தால் உணர்வு பெறுவோமான்னு கேட்டால் உணர்வு பெற சான்ஸ் இல்லை. அப்ப நம்ம நினைக்க கூடாது 80 வயசு 90 வயசு வரைக்கும் வாழ்ந்த உடனேயே நாங்க வந்து நிறைய நல்ல அமல்கள் என்ன செஞ்சிடலாம், இன்னும் கொஞ்சம் செஞ்சிடலாம், உணர்வு பெறுவோம்னு நினைக்க முடியாது. நீங்க என்ன பாப்பீங்கடா, இது 2வது கட்டம். அதாவது 3வது கட்டம் நீங்க புரிஞ்சுக்கணும். ஒன்று, முதலா பாவத்துல வரைவிலக்கணும். 2வது கால எல்லைகளுக்கு ஏற்ப பாவங்களுடைய தொடரேச்சை இருக்குமா இருந்தால் என்னென்ன வாய்ப்புகள் எங்களுக்கு என்ன இல்லாம போகுது இடத்துல 3வது கட்டம் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம இந்த அதாவது 70 80 என்கின்ற இந்த வயதை அடைகிற நேரத்தில் நமது இந்த உணர்வுகள் எல்லாம் எப்படி இருக்குமெண்டா, எதுக்கு பழக்கப்பட்டோமோ அதுல நிற்போம். அதுக்கு பிறகு என்ன, நாங்கள் பாவம் என்று சொன்னால் அது பாவம் என்று விளங்காது, நம்ம ஏற்கனவே உணராதவைகள். நன்மை என்று சொன்னால் நன்மை என்று விளங்காது. மன் ஷப்ப அலா ஷைஇன் ஷாப அலைஹி, இது பழமொழி உண்டு. எதில் ஒருவர் இளமை பருவத்தை கழித்தாரோ அதிலே அவருடைய முதுமை கழியும். எதுல இளமை பருவத்தை கழிச்சாரோ அதிலே அவருடைய முதுமை கழியும். இதுல நீங்க பல விஷயங்களை பார்க்கலாம். அஹ்லாக் சார்ந்தும் பார்க்கலாம், நன்மைகள் சார்ந்தும் பார்க்கலாம், தொடரேச்சையான பாவங்கள் சார்ந்தும் பார்க்கலாம். அஹ்லாக் சார்ந்து பாருங்க, சிலர் வந்து அதாவது கொஞ்சம் கோவப்படுறவரா இருந்திருப்பார், அவருக்கே தெரியும் நான் கொஞ்சம் கோவப்படுறேன், ஆனா அதை மாற்றிக்கொள்ள முயற்சி எடுத்துக்க மாட்டார். எனக்கு அடிக்கடி கோபம் வருது என்றது மாற்றிக்கொள்ள முயற்சி எடுத்துக்க மாட்டார். முயற்சி எடுக்காதவர்கள் 50 வயது 60 வயது தாண்டுற சந்தர்ப்பத்தில் அது வந்து அவருக்கு லொக்காகிரும். விளங்கிட்டா? எது அந்த குணம் லொக்காகிரும். நீங்க பார்க்கலாம் பலரை, அவர் கோவப்படுவார் என்று அந்த வயசு தாண்டினதுனால அவரோட கவனமாகவே பேசுவாங்க. என்ன காரணம்? அவருக்கு மூளை இல்லையா, அவருக்கு அறிவு இல்லையா, அவருக்கு விளக்கம் இல்லாட இல்லை, அவர் முடிஞ்சுது வயசு என்ன முடிஞ்சுது, அப்படியே உசுரோட தான் நிற்கிறாரு, படிச்சவராக தான் நிற்கிறாரு. ஏன் நாம் அவர்கிட்ட பேசுறதை தவிர்த்துட்டோம்? இனி வேலை செய்யாது, இனி என்ன செய்யாது, வேலை செய்யாது, உபதேசம் வேலை செய்யாது, மற்ற விஷயங்கள் வேலை எதுவுமே வேலை செய்யுது. இவ்வளோ டேஞ்சரான ஒரு இடம் பாவிகளுக்கு அது. அவருடைய அஹ்லாக், கோபம் என்ற அஹ்லாக் அதோட லொக்காயிரும். சிலர் எப்படின்னா தன்னைய முற்படுத்துவதிலேயே பழகி இருப்பாங்க. சின்ன வயசுல எதா இருந்தாலும் தன்னை முற்படுத்திக் கொள்வதில் ஒரு ஈடுபாடு இருந்திருக்கும். இந்த ஈடுபாடு மணி குறைகளை உணர்வதற்கான வயது 40 50க்குள்ள உணர்த்தப்பட்டா, விளக்கம் கொடுத்தா திரும்பிக் கொள்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது அவர் மாற்றிக்கொள்ளாமல் இருந்தால் 50க்கு புறவெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரை டச் பண்ண கோவம், அவர் எல்லா விஷயத்திலையும் தன்னைத்தான் என்ன செய்வார், முற்படுத்திக் கொள்வார். சரி, அப்ப அவருக்கு என்ன, அவருக்கு விளங்காது. இதுக்கு பின்னால் அவருக்கு என்ன செய்யாது, விளங்காது. இதே மாதிரி நல்ல விஷயங்களை நீங்க எடுத்து பாருங்க, இது அஹ்லாக் சார்ந்தது. நல்ல விஷயங்களை எடுத்து பாருங்க. சிலர் தஹஜ்ஜத் தொழுது பழகிப்பாங்க, வித்ர் தொழுது பழகிப்பாங்க, நோன்பு திங்கள் வியாழன் நோன்பு பிடிச்சி பழகிப்பாங்க, ஜமாத்துக்கே போய் பழகிப்பாங்க. அவங்களால அந்த நேரங்களை தாங்க முடியாம எந்திக்கும், அந்த நிமிடங்கள் அவங்களால தாங்க முடியாது. அதிலே பழகிட்டாங்க. உமர் இப்னு கத்தாப் வரலாற்றை என்ன படிக்கிறோம், எவ்வளோ கொடுத்தும் அவர் முழிக்கல, அவருக்கு எவ்வளோ தண்ணி சம்சம் கொடுத்து அவர் முழிக்கல. ஆனா அதான் சலாண்ட உடனே அவர் என்ன செஞ்சாரு, முழிச்சாரு. சஹாபாக்கள் என்ன சொல்றாங்கன்னா, தொழுகை போல அவரை நம்ம தூக்கத்திலிருந்து எழுப்ப வேற அவருடைய அந்த பழைய நிலை கொண்டு வர வேற எந்த வழியும் இல்லை, சலான்னு சொல்லுங்கன்னு கண் என்ன செய்யறாரு, முழிக்கிற. எப்படி முழிச்சாருண்டா, அவருடைய சிந்தனையாலேயோ எதாலேயோ இல்லை, அவருக்கு ஏற்கனவே அவர் பழகிய பழக்கம் அவரை எழுப்பண்ணிச்சு. ஒரு சகோதரர் சொல்றாரு, சுகையினமாக அவருடைய என்னது உறவுக்காரர் ஒருவர் இருக்கிறாரு, மௌத்தாவுக்கு 3 நாளைக்கு முன்னால அவரால் பேசுறதுக்கெல்லாம் முடியாது, சாதாரணமாக இருக்கிறாரு. ஆனா ஃபஜ்ருடைய அதான் சவுண்ட் கேட்குது, அழுகிறார். ஃபஜ்ருடைய அதான் சத்தம் அவருக்கு கேட்குது, அவர் கண்ணால கண்ணீர் வடிக்கிறார். எதனால? ஜமாத்துக்கே தொடர்ந்து போய் பழகின ஒரு மனிதர், அவரால் அதை என்ன செய்ய முடியல, தாங்க முடியவில்லை. ஃபஜ்ருடைய அதான் கேட்டதோடு அழுதார். அவர் விளக்கத்திலேயோ சட்ட அடிப்படையில் அழல, நாடி நரம்பு எல்லாத்துலயும் எது கலந்து போய்க்குது,
இந்த இபாதத் அவற்றை கலந்து போய்க்கு அவர் வளமைப்படுத்தி பழகிவிட்டார். அதான் கேட்டோடனே கண்ணீர் போகுது. பக்கத்தில் உள்ளவர்களுக்கு தான் தெரியும் இவர் அழுது எதற்காக, ஃபஜ்ருக்காக என்ன செய்து அழுதாரு. இந்த இதை நினைச்சோ எதை, இந்த தான் பிரிய போகிறேன் தான் இது, அதாவது இந்த நோயில இருக்கிற இதை நினைத்து அவர் என்ன செய்யல, அவர் அளவில்லை. அந்த அதானுடைய சத்தம் அவரை என்ன செய்து அளவிக்கிறது. காரணம், அவர் இளம் வயது காலத்தில் இருந்து அவரை கண்டவர்கள்லாம் சொல்லுவாங்க ஒரு ஜமாத் 5 நேரம் ஜமாத்ல என்ன செய்வார், அவர் இருப்பார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 தோழர்களுக்கு மத்தியில தோல்ல கை வச்சு காலால இழுபட்டு செல்லக்கூடிய அளவில் பள்ளிக்கு போனாங்களா இல்லையா? அது என்ன காரணம், பழக்கப்பட்டது. நினைக்கிட்டா ஜுபிலா அலை. அப்ப இந்த பழக்கம் நல்லதின் மீது வர சிலரை பார்க்கலாம் ஒரே டாபிக்ல இருப்பாங்க. அவங்க 60-70 வயசு ஆயின போறோம், நல்லதுலேயும் கெட்டதுலையும் மாற மாட்டான். நீங்க உங்களுக்கு தெரியும், சிலரோட உட்கார்ந்து பார்த்தீங்கன்னா அவங்க எந்த பக்கத்துல 60 வயசு தாண்டிட்டாங்கன்னா எந்த பக்கத்தால போனாலும் அந்த குறிப்பிட்ட தலைப்புக்குள்ள வந்துருவாங்க. அது எதை பத்தி பேசினாலும் சரி, நீங்க உலகத்துல உள்ள எந்த தலைப்பை நீங்க எடுத்தாலும் அவர் எங்கேயாவது நம்ம பயத்துல தான் உட்கார்ந்து இருப்போம். இவருக்கு எங்க லிங்க் கிடைச்சாலும் இந்த தலைப்புக்குள்ள என்ன செஞ்சிருவாரு, வந்துருவாரு அப்படின்னு. ஏன்னா அவர் வயசாயிட்டு அவருக்கு, அவர் அதில் தான் இன்ட்ரெஸ்டட். இது நல்லதாக இருந்தா நல்லது, கெட்டதாக இருந்தா கெட்டது. சிலர் குர்ஆன் மதரசாக்கள் மக்களுக்கு சேவை செய்யறது இதுல எழுந்திருப்பாங்க. அவங்களோட பேச்செல்லாம் இப்போ டச் பண்ணாலும் நாங்கள் அந்த வயசுல வந்து என்ன செஞ்சிருப்போம், இப்படி தான் மக்களுக்கு அதை செஞ்சோம் இது செஞ்சோம் சேவை செஞ்சோம் குர்ஆன் எல்லாம் ஓதி கொடுத்தோம் இப்படியே இருப்போம். நம்ம நினைப்போம் அவர் முகஸ்துதிக்கு என்ன செய்யறாரு, பேசிக்கிட்டு. சில பொழுது முகஸ்துதியாகவும் இருக்கலும் அவர்கிட்ட அந்த பழக்கம் இருந்திருந்தா. பெரும்பாலும் அது அப்படி அல்ல. பெரும்பாலும் என்னன்னா அவர் அதில் தான் ஈடுபட்டு பழகினதுனால அந்த மாதிரி நபர்கள் யாராவது வந்து சந்தோஷமா பேசுவாங்க, கூப்பிட்டு அனுப்புவாங்க. அவர் வந்திக்கிறார், அவரை வர சொல்லுங்க. இந்த விளக்கம் இல்லாத என்ன நினைப்பாங்க, எதுக்கு வர சொல்றாரு, ஏதாவது தவாக்கு ஹெல்ப் பண்ண போறார் போலைக்கு, அதுக்கு போறார் போலைக்கு விளக்கம் இல்லாம எதுக்கும். அவர் அதுக்கல்ல, தன்னோட ரிலேட்டடான ஒரு ஆள் வந்திக்கிறார், அவர்கிட்ட தான் இதை என்ன செய்யலாம், பேசலாம் என்று நினைச்சு அவரை கூப்பிடுவாங்க. நம்ம விளக்கம் இல்லாதனால நம்ம என்ன சொல்லிடுவோம்டா, இவருக்கு வேலை இந்த கதையை பேசுறதா நம்ம போயிடுவோம். நம்ம சபர் செய்யணும் அதில். ஏன்னா அவர் பழகினது அதுல. ஒரு சிலர் இவைகளை பத்தி மட்டுமே பேசுவாங்க. ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா 70-80 வயசு சினிமா பாடல்கள், அந்த பழைய பாட்டு ஒன்று நாங்கள் கேட்டோம், அந்த பாட்டு கேட்டோம், இந்த பாட்டு கேட்டோம், அந்த படத்தில் வந்துச்சு, அந்த படம் மாதிரி இந்த காலத்தில் உள்ள படமெல்லாம் இல்லைன்னு சிறப்பு பேசுறதுலேயே இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் தவ்வா பேசினாலும் பழைய பாட்டில் வந்து நிற்பாங்க. நீங்கள் இதைத்தான் வந்து அவன் சொல்லிக்கிறான், ஒரு கதாநாயகன் பேரை சொல்லி ஒரு நடிகர் பேரை சொல்லி அவன் சொல்லிக்கிறான். இல்லை குர்ஆனை நீங்கள் இறுதி காலத்தில் இது பேசக்கூடாது, இதுவும் ஒன்று தானேம்மா, எல்லாம் பொது கருத்து தான் எல்லாம் அப்படின்ட்டு அதையே நியாயப்படுத்துவாங்க. அவங்களால சினிமாலேருந்து வெளியே வர இயலாது. சிலர் கிரிக்கெட் ஃபுட்பால் அது இதுன்னு அதிலே இருந்திருப்பாங்க. அது பாவம் இல்லாது விட்டாலும் உன்னுடைய இறுதி காலத்தில் அது மிகைக்கக்கூடிய லெவலுக்கு நீ என்ன செஞ்சிருக்க கூடாது, அவைகளில் வந்திருக்க கூடாது. உன்னை நேரங்கள் வீணாகிற அந்த அளவுக்கு வந்திருக்க கூடாது. சில மனிதர்கள் இருக்காங்க, சும்மா உட்கார்ந்தாலும் சரி சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் வார்த்தை வந்து கண்டே இருக்கும். நம்ம அவர் வந்து என்னது முகஸ்துதிக்கு சேர நினைப்பு அப்படி இல்லை, பழகிட்டு அவருக்கு என்ன பழகிட்டு. அதான் ஒரு அறிஞர் சொல்றார், ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கேள்வி பதில் நடத்துற அந்த சந்தர்ப்பங்கள்ல மார்க்க கேள்வியில் கேட்கப்படுற சந்தர்ப்பத்தில் ஒரு கேள்வி கூட்டு அடுத்த கேள்விக்கு இடையில கிடைக்கக்கூடிய 2 நிமிஷத்திலையும் அவர் வாயில திக்ர் வந்துகிட்டு இருக்கு. வேணுமென்று செய்யறதில்ல, பழகியது விளங்கிட்டா. அவருடைய வாயில திக்ர்கள் வந்து கொண்டிருக்கும் அப்படின்னு. இந்த பழக்கத்துடைய அதிகத்தின் காரணமாக ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சில டைம்ல மலசல கூடங்கள் போகிற நேரத்தில் தண்ட ஹுத்ராவால வாய் என்ன செய்வாங்க, கட்டி கொண்டு போனார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு நிலைமை நினைச்சு பாருங்க. இதான் நான் சொல்றேன், என்னடா நம்ம தௌபாவுக்குரிய வாசல் தெரிந்திருக்கலாம், வயது என்ன செய்யலாம் நமக்கு இருக்கலாம், ஆனா நம்ம பழக்கப்பட்ட பழக்கம் நம்ம பாவிகளாக இருப்போமாக இருந்தால், நம்ம ஒன்றுல நம்முடைய இதை தொடர்புல அப்படியே வைத்துக் கொண்டிருந்தோம் என்றால், நம்ம 50 தாண்டுகிற சந்தர்ப்பத்தில் 60-50 தாண்டினால் கூட ஓரளவுக்கு விளக்கம் இருக்கும். 60 எல்லாம் தாண்டி கொண்டு போற சந்தர்ப்பத்தில் அது அப்படியே லொக்காகி அப்படி என்ன செஞ்சிடும், அதுல நின்ற பின்னால நம்ம என்ன உபதேசம் பண்ணாலும் என்ன அட்வைஸ் பண்ணாலும் எது சொன்னாலும் வராது. நம்ம எங்களுடைய தாய்மார்களை நம்ம நிறைய கண்டிக்கிறோம், சரியா? அவங்கெல்லாம் அவருடைய பழக்க வழக்கங்களை விடாம இருந்த சில முக்கியமான நல்ல பழக்கங்களை பாருங்க. நோன்பு பிடிக்கிறது, தஹஜ்ஜுத் வித்ரு, நேரத்தோட எழும்புறது, குர்ஆன் ஓதுறது, நல்ல விஷயங்களை சொல்றது, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்திக் கொள்றது என்றது அவங்களுடைய வளமையில இருந்திருக்கும். அல்லாஹ் அவங்களோட பாவங்களை மன்னிக்கணும், அவங்களுக்கு தெரியாத சில மார்க்க சட்டங்களை சில விதத்துகளை அவங்க செஞ்சிருக்கலாம். ஆனா அவங்களுடைய நியத்தால் அவங்க என்ன செஞ்சாங்க, எங்கேயோ இருந்தாங்கன்றத பார்க்கிறோம். அப்ப பழக்க வழக்கம் இன்றைக்கும் நல்ல மக்கள் இருக்கிறாங்க, நல்ல மக்கள் இந்த சமுதாயத்தை இன்றைக்கு இல்லாம போக மாட்டாங்க. ஆனா எங்கள்கிட்ட இருக்குதா என்று கேட்கறதுக்கு இது மிக முக்கியமானது. எனவே மூணாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நம்ம எதுக்கு பழக்கப்படுகிறோமோ அந்த பழக்கம் எங்களை என்ன செய்யும் என்றால் குறிப்பிட்ட வயதுக்கு பின்னால நம்மளை நிறுத்திவிடும். நம்மளை என்ன செய்துவிடும், நிறுத்திவிடும். அந்த நிறுத்தலுக்கு பின்னால எங்களுக்கு தௌபாவும் வராது, எங்களுக்கு எதுவும் வராது. பலர் அதை பேசுவாங்க. நான் பாவம் செஞ்சில்லைன்னு பேசக்கூடிய முதியோர்கள் இருக்கிறாங்க.
நான் பாவம் எதுவும் நான் செஞ்சதில்லை, அல்ஹம்துலில்லாஹ் நான் அந்த காலத்தையும் நல்லா தான் இருந்திருக்கிறேன். அவங்களுக்கு பாவம் என்னன்னு தெரியாத லெவலுக்கு அவனோட மைண்ட் என்ன செஞ்சிருக்கும், போய் இருக்கும் இடத்துல நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். எனவே இது மிக முக்கியமான ஒரு அம்சம். நம்ம எதுல பழக்கப்படுகிறோம், எம்மை சூழ எது இருக்கிறது என்றதை பொறுத்து எமது நிலைமைகள் என்ன செய்யும், மாறிக்கொண்டிருக்கும் என்பது 4வது அம்சம். நாங்க ஒரு 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 விஷயத்தை இந்த முதுமை விஷயத்துல எப்படியெல்லாம் ஒரு பாவியாக வந்தவனுடைய நிலைமைகள் எப்படியெல்லாம் இருக்கும் என்றதுல எங்களுக்கு எங்களை சூழ நிறைய வெறுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகிவிடும். எங்களை சூழ நாம் வெறுக்கக்கூடிய சூழ்நிலை, எங்களை வெறுக்கக்கூடிய சூழ்நிலை, நம்ம எதை லயிச்சோமோ அதுல எல்லாம் வெறுப்பு வரக்கூடிய சூழ்நிலை, விரக்தியான சூழ்நிலை எல்லாம் வரும். எப்படி வரும்னா, சிலர் நன்மைகள் தான் செஞ்சுட்டு இருப்பாங்க, உண்மையான வாழ்க்கையில தான் இருப்பாங்க, ஆனா உள்ளம் ஃபுல்லா உலகத்தில் இருக்கும். உள்ளம் ஃபுல்லா என்ன செய்யும், உலகத்தில் இருக்கும். சிலர் பாவமான வாழ்க்கையில் இருப்பாங்க, கெட்ட வாழ்க்கையில இருப்பாங்க, ஆனா உள்ளம் ஃபுல்லா மார்க்கத்தில் இருக்கும். பாருங்க எப்படி இறுதி காலம் சேஞ்ச் ஆகுது. இவர் அதாவது நம்ம உதாரணம் மார்க்கத்தோட பட்டோடிக்கதால வட்டி விட்டுருப்போம், அதை விட்டுருப்போம், இதை விட்டுருப்போம், எல்லாம் விட்டுருந்தாலும் முன்னா வட்டி எடுத்தவன் முன்னேறி தாங்கிக்கிறான், இவன் முன்னேறி தான், இவன் நல்லா தாங்கிக்கிறான், அவன் அநியாயம் பண்ணவன் நல்லா தாங்கிக்கிறான், இது என்ன சட்டமன்ற வழங்கல, நம்ம ஏன் இப்படி இப்படியே நினைச்சு 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 இருந்தவருக்கு ஒரு 60 வயசுல எதுவும் ஆகலை. இவர் கிடைக்கும் 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 இருந்திருப்பாரு. 60 வயசு 65 வயசா எதுவும் ஆகலை, எதுவும் கிடைக்கல. நான் என்னோட வாழ்க்கையில விட்ட பெரிய பிழைகள்ல உண்டாக நினைக்கிறேன், சின்ன வயசுலேயே நல்லா உழைச்சிருக்கணும், சின்ன வயசுலேயே நல்லா சேர்த்திருக்கணும், தௌபா வந்து அல்லாஹ் தஆலா எந்த காலத்திலையும் தருவான். இவருடைய அதிக புலம்பலாக எதிர்க்கும்டா தொடரேச்சியாக உள்ளத்துல வச்சிருந்த இந்த கவலைகள் தான் இருக்கும். பாவத்தில் ஈடுபட்டவன் எப்படி மாறிடுவான்டா, நான் தொழலை, அது செய்யலை, இது செய்யலை என்றவன் இவன் 60 வயசுல எப்படி இருப்பான்டா, என் இளம் வயசுல நான் துலா முட்டதுக்கு தான் எனக்கு இந்த தண்டனை என்ன செஞ்சு இப்போ கிடைச்சிருக்கு, நான் இபாதத்தை செய்யலை அதனால தண்டனை கிடைச்சிக்கு, சக்காத்து கொடுக்கல அதனால தண்டனை கிடைச்சி, குடும்பத்தோட ஒழுங்கா நடக்கல, என் உமாவுக்கு நான் நிறைய அணியாச்சு. இவன் காலம் இறுதி காலம் என்ன செய்யுது, எப்படி இருப்பாங்க. அதாவது நல்லவருடைய செயல்பாடு எப்படி இருக்க, உள்ளம் என்ன செய்து அவர் கெட்டதை விரும்பிக்கிட்டு இருந்திருக்கிறார். எனவே இறுதி காலம் என்ன செஞ்சிருமெண்டா, தௌபா செய்யதல்ல, செஞ்ச எல்லா நல்ல வேலை என்ன அடிச்சு விடுற மாதிரியான கவலை அவருக்கு இருந்துகிட்டு இருக்கு. இது எவ்வளவு ஒரு ஹசாரத், எவ்வளவு நஷ்டம். இது நீ எப்படி மௌத்தாகணும்டா, படைச்ச ரப்புல் ஆலமீனுக்கு திருப்தியா வாழ்ந்துட்டேன், படைச்ச ரப்புல் ஆலமீனுக்கு திருப்தியா வாழ்ந்து விட்டேன், நல்ல முறையில வாழ்ந்து விட்டேன், அல்ஹம்துலில்லாஹ். மனிதன்ட்ட இது இல்லை, பாவமே செஞ்சுட்டு இருப்பாரு, ஒரு குறிப்பிட்ட வயசுல அவருக்கு எல்லாம் கிடைச்சிரும். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா நம்மளோட ஒரு மஹப்பத் வச்சுக்கிறான். இல்ல உன்னை இப்ப சோதிக்கிறானா அல்லாஹ் தஆலா, ஏற்கனவே கஷ்டத்திலே வச்சுட்டு இருந்தது நீ நல்லவன் என்றதுனால நீ தௌபா செஞ்சு திருந்தனம் என்பதற்காக இருக்கலாம். ஆனா நீ திருந்தாதனால எல்லாத்தையும் திருப்பி தந்திரிப்பால வச்சுக்கல. அல்லாஹ்வோட மஹப்பத்துல தந்தானதுக்கு என்ன ரீசன், இந்த உலகத்துல கிடைச்சாலும் தடுத்தாலும் சோதனை தான். நம்ம நினைக்கலாம் என்றைக்கும் ஒரு முஃமின் யததக்கர் அல் மஆசி, பாவங்களை தான் என்ன செய்யணும், ஞாபகப்படுத்திக்கொண்டே இருக்கணும். அல்லாஹ் தஆலா இறுதி காலத்துல இப்ப ரெண்டே தலைகீழா பெறட்டானா இல்லையா, இப்படி தலைகீழ் ஆப்போம். இப்படி இருந்த மனிதருக்கு அதனாலதான் ஹதீஸ்ல பார்க்கிறோம், கதரை பத்தி சொல்லப்படுது என்ன, ஒரு மனிதர் நல்லவராக இருப்பாரு, ஃபீமா யப்துல் இன்னாஸ், மக்களுக்கு விளங்குறதுல. ஆனா இறுதி காலம் சொர்க்கத்துக்கு அவருக்கு ஒரு சான்று இருக்கிற டைம்ல அவர் நரகவாதியான செய்வார், மாறுவார். இன்னொருத்தர் மக்களுக்கு விளங்குற சந்தர்ப்பத்துல விளங்குற மாதிரி பார்த்தா அவர் நரகவாதியா இருப்பார். இறுதி காலத்துல அவர் சொர்க்கவாதியாக செஞ்சிருவாரு, மாறி விடுவார்னா உள்ளத்தை வச்சு அல்லாஹ்வுடைய தீர்ப்பு என்ன செய்யும், இருக்கும். எனவே நல்லது நம்ம செய்யற சந்தர்ப்பத்தில், நல்ல அமல்களை ஈடுபடுற சந்தர்ப்பத்தில் அது உண்மையான விருப்பத்தோட செய்யணும், உண்மையான மஹப்பத்தோட செய்யணும். வெறுத்தே பழகிவிட்டோம் என்றால் நல்லதை செய்யாமலும் அதை நல்லதை விரும்பாமலும் செய்யறோம், நல்லவர்களை விரும்பாமலும் செய்யறோம். சரியா, இந்த மாதிரி செஞ்சு நம்ம பழகிட்டோம்டா இறுதி காலம் என்ன செய்யும்டா நமக்கு வேறு மாதிரியான அந்த எண்ணங்களுக்குரிய தண்டனை போல் அது என்ன செய்யும். அதனாலதான் இன்னமல் அமாலு பில் ஹவாத்தீம், அமல்கள் எல்லாம் எதை வச்சு முடிவு, இறுதி காலத்தை வச்சு மட்டும்தான். ஒருவர் ஆரம்பத்தில் சாபிகூன்களுடைய அமல்களை செஞ்சுட்டு இருப்பார், முந்தியவர்களுடைய அமல்களை. இறுதி காலம் ஃபாசிகூன்கள் லிஸ்ட்ல அவர் என்ன செய்வார், இருப்பார். இப்ப நபித்தோழர்களை யாரை நம்ம எடுத்துக்கிட்டாலும் 40-50 வயசுக்கு பிறகு இஸ்லாத்துக்கு வந்தவங்க. ஆரம்ப காலமெல்லாம் என்ன சிறுக்கும் குஃபுரும் பாவங்களும். இறுதி காலத்தில் யாரவங்க, அஸ்ஸாபிகூன் முந்தியவர்கள். அவர்கள் முந்தியவர்கள் பெயரோடு என்ன செய்யறாங்க, மரணிக்கிறார்கள் என்பதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அதே நேரம் சஹாபாக்கட காலத்துக்கு புறவு வந்த மக்கள்ல பிறந்ததே இஸ்லாத்துல, ஆனா இஸ்லாத்தை விட்டு வெளியேற முர்த்ததுகளா என்ன செஞ்சாங்க, மரணித்த மக்களை நம்ம என்ன செய்யறோம், சில மக்களை பார்க்கிறோம் வரலாற்றுல. எனவே 4வது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், நம்ம விரும்புதலில் கூட பாவத்தை விரும்பியவர்களாக என்றைக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, இருந்திடக்கூடாது. அதே போல நன்மைகளில் கூட, அதாவது நம்ம அதை வெறுத்தவர்களாக என்ன செஞ்சிடக்கூடாது, இருந்திடக்கூடாது. எல்லாமே இப்படி இருந்தால் மட்டும்தான் இறுதி காலத்துல பலருடைய கவலை, நீங்க இதை கேட்டிருப்பீங்க இந்த கவலை, சரியா, இந்த கவலைகள் மாறி நிக்கிறத பார்க்கிறோம். அப்ப அவரோடு உள்ள பிள்ளைகள் எல்லாம் எப்படி ஆக்கிடுவார்னா, நீ உனக்கும் சேர்த்துக்கோ, என்னமோ உனக்கு சேர்க்காத மாதிரியே அட்வைஸ் பண்ணுவார், சரியா, உனக்கும் சேர்த்துக்கோ, உன்னோட எதிர்காலத்தை பார்த்துக்கோ, இந்த மார்க்கம் என்ன செஞ்சிடாது, அலைஞ்சிடா. இவருடைய நசீஹத் யார்ட,
30 வருஷம் மார்க்கத்தில் இருந்தோடைய நசீஹத், 40 வருஷம் மார்க்கத்தில் இருந்தவருடைய நசீஹத். பாவி என்ன செய்யறாரு தெரியுமா? மகனுக்கு, மகனே உலகம் என்று வாழ்ந்துடாத, இப்போ என்ன நிலைமை நீ என்ன செய்யற பார்க்குற, தீனோட இருந்துரு, நல்ல முறையில் வாழ். பொதுமகண்ட அட்வைஸ், பொதுமகண்ட அட்வைஸ். இதுல உலமாக்கள் உட்பட பலர் இருக்கிறாங்க, விளங்கிட்டா? உலமாக்களும் இருக்கிறாங்க இதுல. அப்ப நீ உனக்கு இல்மு கிடைச்சது அவருக்கு ஒரு சுமையான செஞ்சிருக்குது, இருந்திருக்குது. இல்மு கிடைச்சது ஒரு சுமதாக இருந்திருக்கு. நல்ல இபாதத்து வணக்கசாலிகள் இருக்கிறவங்க கடைசியில மாறி போறதுக்கான காரணங்கள்ல இது ஒன்று என்பதை புரிஞ்சுக்கொள்ளும். 5வது சகோதரர்களே என்ன அப்படி என்று சொன்னால், ஒரு மனிதன் இந்த இளமை காலத்துடைய அநியாயங்கள் என்ற பகுதிகள், உலகத்தை அனுபவிக்கிற பகுதிகளில் தாராளமாக, அதாவது பாவங்கள் என்று பார்க்காம அவர் என்ன செஞ்சிருப்பார், எல்லாமே அவருக்கு கிடைச்சிக்கும். ஆனால் இறுதி காலத்தில் அல்லாஹ் அவருக்கு என்ன செஞ்சிருவான்டா, கிடைச்ச எல்லா இன்பங்களையும் துன்பங்களை மாத்திடுவான். துன்பங்கள் வேற வழியால இல்லை, எதை இன்பங்களாக அவர் அனுபவித்தாரோ, எதை இன்பங்களாக சுமந்தாரோ அதையே அல்லாஹ் தஆலா துன்பங்களை என்ன செய்வான், மாற்றுவான். இது பாவிகளுடைய அந்த இறுதி கால பகுதியில் கிடைக்கக்கூடிய விஷயம். சில விஷயங்கள் ஹதீஸ்ல எப்படி வருதுன்னா, அவசரப்படுத்துவான் அல்லாஹ் தஆலா. தண்டனைகளை மறுமை நாள், உதாரணமாக இரத்த உறவுகளை என்ன முறித்து விடுதல் என்பது மறுமை நாள் அவருக்கு தண்டனையும் இருக்கும். இந்த உலகத்தில் இறுதி கால பகுதியில் அவருக்கு என்ன செய்யும், தண்டனையும் அதிக. இறுதி காலம் இடத்துல வரல, அவசரப்படுத்தி விடும். இறுதி காலம் அது தண்டனைக்கு வாய்ப்புகள் அதிகமான ஒரு காலமாக என்ன செய்யும், மாறும். எனவே சில விஷயங்கள் நம்ம என்ன புரிந்து கொள்ளணும்டா, நமக்கு கிடைக்குது என்பதற்காக, சந்தர்ப்பம் என்பதற்காக, நமக்கு ஏலும் என்பதற்காக அந்த பாவங்களை ஆழ்ந்து சூழ்ந்து நம்ம அனுபவித்தல் என்பது நமக்கு திருப்பி ஒரு நாள் என்ன செய்யும், அது கிடைக்க இருக்கிறது. அப்ப நம்ம வேதனைப்படுவோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பொருளாதாரம், உதாரணமாக ஹராமான உழைப்பின் மூலம் நம்ம கிடைக்கக்கூடிய அந்த பொருளாதாரங்கள்ல பலருக்கு அநியாயம் செய்து, வட்டி எடுத்து, ஏமாற்றி, பொய் சொல்லி நம்ம வாழ்ந்திருப்போம். இதுல தௌபாவை நம்ம அலட்சியமாக இருந்திருப்போம். எவ்வளவு உபதேசங்கள் வந்தும் அதை கணக்கெடுக்காமல் இருந்திருப்போம். குறிப்பிட்ட 50 வயதுக்கு பிறகு நீ ஏன் இதை உழைச்சாயோ, எதனால இதை சம்பாதிச்சாயோ, அதையே உனக்கு ஒன்றுமில்லாத மாதிரி அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல என்ன செய்வான், காட்டுவான். ஒன்றுமில்லாத போது அதை அல்லாஹ் தஆலா காட்டுவான். காட்டுனா என்ன, பிள்ளைகளுக்கு மத்தியில் அந்த சொத்துல சண்டை, பிள்ளைகளுக்கு மத்தியில் பலரை நம்ம எல்லாருக்கும் இந்த ரிசல்ட் என்று இல்லை. எவருக்கு இந்த உலகத்துல ரிசல்ட் கிடைக்குதோ அவருக்கு கூட கொஞ்சம் ரஹ்மத்துக்கு நெருக்கம் தான், அவருக்கு கூட ரஹ்மத்து நெருக்கம் தான். ஏன் உணர்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம் என்ன செய்யுது, கிடைக்குது. எவருக்கு கிடைக்கலையோ, உபை இப்னு சலூல் மாதிரி. ரசூலான மனைவிக்கு அவதூறு சொன்னவன் யாரு, உபை இப்னு சலூல். தொழுவிக்க போனது யாரு, அல்லாஹ்வுடைய தூதர். அவருக்கு அவதூறு சொன்னது யாரு, உபை இப்னு சலூல். தொழுகைக்கின்றது அல்லாஹ்வுடைய தூதர். எந்த தண்டனையும் இல்லை. ரசூலுல்லாஹ்வோட மனைவிக்கு அவதூறு சொன்னவருக்கு மஸ்ஜிதுன் நபவி, அதாவது சொல்ல போனா மஸ்ஜிது நபவியுடைய இமாம் யாரு, ரசூலுல்லாஹ் தொழுவிக்க போறாங்க. அவர் ஃபேமிலிக்கு தான் அவதூறு என்ன செஞ்சு சொல்லி இருக்குது. அவர் தொழுவிக்க போறாரு, அவர் அந்த மாதிரி அடக்கப்படுறார். எந்த தண்டனையும் இல்லாத அமைப்பில் உபை இப்னு சலூல் என்ன செஞ்சிட்டார், மரணித்து விட்டார். அப்படி என்ன நம்ம பயப்படணும். அல்லாஹ் தஆலா தண்டனை என்ன கடுமையாக கொடுப்பதற்கு மறுமையில் என்ன செய்யறான், சேர்த்து வைப்பதற்கான அடையாளம். இந்த உலகத்தில் ஒருத்தன் சோதிக்கப்பட்டுட்டான்டா, உணர்த்தப்பட்டுட்டான்டா, அது அவனுக்கு அல்லாஹ் தஆலா ரஹ்மத்தை கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான் அர்த்தம். அப்ப இந்த முதிய வயது அடைஞ்ச பின்னால் பலரை நீங்க பார்க்கலாம், பிள்ளைகள் இவன் எந்த மார்க்கத்தை இழந்து இதை சம்பாதிச்சானோ, எந்த மார்க்கத்தை இழந்து இந்த அந்த இடத்துக்களை எடுத்தானோ, அதெல்லாம் சண்டை சச்சரவுல போய் நிற்குது. நல்ல மனிதர்கள், அதாவது நல்ல மனிதர்கள் என்றால் சமுதாயத்தில் டீசென்டா இருந்தவங்க, ஹராமெல்லாம் இருக்குது, சமுதாய பார்வையில் டீசென்டா இருந்தவர்கள். இறுதி காலத்துல பாப்பா என்ன செய்யறாருன்னா, சில டைம்ல முதிய இல்லங்கள் இருக்கிற தந்தைமார்கள் இருக்கிறான், முதியோர் இல்லத்துல. இவர்கள் தான் முதியோர் இல்லத்துல நீங்க என்ன எல்லாம் ஏழைகள் அல்ல, மகன் தான் பாக்குறான். அவர் சம்பாதிச்ச சொத்துல மகன் தான் பாக்குறார், அதையெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறான். என்னடான்னு பார்த்தா வீட்டுல வச்சா இவர் சரியான அலட்டி ஆகிக்கிறாருன்னு சொல்லி, எதற்காக நீ அல்லாஹ்வுடைய தீனெல்லாம் தூக்கி வீசி போட்டு செஞ்சாயோ அதன் மூலம் நீ தண்டிக்கப்படக்கூடிய ஒரு இடத்துக்கு கொண்டது இறுதி கால பகுதி என்ன செய்ய. அப்படின்னா பாவங்கள், நிரந்தர பாவங்கள் என்ன செய்தா, உண்ட உலகத்துல உள்ள ஒரு நாளில் ஒரு பகுதி வாழ்க்கை இல்லாமக்கிறது. உண்ட நாளில் ஒரு பகுதி வாழ்க்கையை இல்லாமல் ஆக்கி விடுகிறது. ஹராமாக உழைக்காத மனிதர் எப்படி இருப்பார்டா, என்ற பிள்ளைகளுக்காக உழைச்சே நினைப்பாரு. ஆனா அவர் கவலைப்படுறதுக்கு பெருசா என்ன செய்யாது, நான் யாரை என்ன செய்யல, அதாவது சுரண்டவில்லை, யாரிடத்திலும் திருடவில்லை, யாருக்கும் அநியாயம் செய்யவில்லை, யாரை ஏமாத்தவில்லை, யாருக்கும் பொய் சொல்லல. அந்த நிம்மதி அவருக்கு என்ன செய்யும், இருந்து கொண்டு இருக்கும். கெட்டு போன ஒரு பிள்ளையாக இருந்தாலும் அவருக்கு ஒரு நிம்மதி இருக்கு. நான் பிள்ளைய ஒழுங்கா வளர்த்தேன், மார்க்கத்தை கொடுத்தேன், வழிகாட்டலை செஞ்சேன், சரியான இடங்கள்ல சேர்த்தேன், அதுக்கு பின்னால் நான் என்ன குற்றவாளியிலே இருக்கும். ஆனா இவனுக்கு அப்படி இல்லை, வழி சேரும். வழி என்ன செய்யும், சேரும், வேதனையாக இருக்கும். இறுதி கால பகுதி தான் நிம்மதியாக அதிகமாக இருக்க வேண்டிய இடம்.
ஏனென்றா நம்ம இளம் பகுதியில் பொறுத்த நம்மளை சூழ நிறைய பேர் இருப்பாங்க. நம்மளோட குடும்பத்துக்கு நம்மளோட தேவை இருக்கும். மனைவியாக இருக்கலாம், தந்தை அது கணவனாக இருக்கலாம். நமது குடும்பத்துக்கு நமது தேவை இருக்கும், பிள்ளைகளுக்கு நம்மளோட தேவை இருக்கும், உறவுகளுக்கு சொந்தங்களுக்கு தேவை இருக்கும், நமது பேச்சில் அடுத்தவருக்கு ரசனை இருக்கும். அதனால் ஒன்று கொண்டு இருப்போம். ஆனால் வயதான காலம் என்று வந்துட்டா எங்களோட யார் இருப்பாங்க தெரியுமா? எங்களோட உள்ளவங்க மட்டும்தான் இருப்பாங்க. எங்களோட வயசில் உள்ளவங்க மட்டும்தான் இருப்பாங்க. அடுத்தவருக்கு நம்ம கேட்குற சொல்கிற செய்தி கூட இன்ட்ரெஸ்டாக கூட இருக்காது, தேவை கூட இருக்காது. அப்படியே இருந்தால் கூட மார்க்க கடமை என்பதற்காக வந்து தான் என்ன செய்வான், உட்காருவாரே தவிர வேற எதுக்கும் உட்கார மாட்டான். அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் நம்ம யாருக்காக இழந்தோமோ அவர்கள் இல்லாமல் போனால் எப்படி இருக்கு? நமது மனைவி இல்லை, அல்லது கணவன், நமது மனைவியோட கணவன் இல்லை, மகள் இல்லை, மகன் இல்லை, அவங்கள நம்மளை ஒதுக்கி வச்சுக்கிறாண்டா, அது உளர் ரீதியான ஒரு சாவு, அது உளர் ரீதியான ஒரு மரணம். இதனால புத்தி பேதலித்து போனவர்களும் என்ன செய்யறாங்க, இருக்கிறார்கள் என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த இடம் மிகவும் கவனமாக யோசிக்க வேண்டிய, ஆழ்ந்து நம்ம படிப்பினை பெற வேண்டிய ஒரு இடம். இப்படியான ஒரு நிலைமை அல்லாஹ் தஆலா பாவிகளுக்கு இறுதியான ஒரு கால பகுதியில் என்ன செய்யலாம், தந்து விடலாம் என்பதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். இதுல பல விஷயங்களுக்கு நான் கொண்டு வரல, டைம் இல்லாதனால. ஆரோக்கிய ரீதியான விஷயங்கள், ஆரோக்கிய ரீதியான விஷயங்கள் இந்த இளம் வயதில் அனுபவித்தோடைய இறுதி ரிசால்ட்டாக என்ன செய்யலாம். நோய் வந்தவர்கள் எல்லாம் ஆரம்ப காலத்தில் பாவம் செஞ்சவங்க அர்த்தம் அல்ல. பொதுவாக இமாம்களுடைய அட்வைஸ் எல்லாம் நீங்க என்ன பார்க்கலாம் என்றால், எந்த ஒரு நல்ல மனிதர்களாக இருந்தவர்கள் ஆரம்ப செலவுகள் தனக்கு நோய் இல்லாமல் மரணிப்பதை விரும்பவில்லை. ஏண்டா அதால் இறைவனை சந்திக்க போவதற்கு முன்னால ஒரு தக்வீர் துனூப், பாவங்களை அழித்து விட்டு என்னை அனுப்புவது போல இருக்கும். அதனால நோய் வந்தவர்கள்லாம் அதன் அர்த்தம் அல்ல. ஆனா வந்தவருக்கு தெரியும் இது எதனால எனக்கு என்ன செஞ்சிருக்குது, இது வந்திருக்கு, எதன் தண்டனையாக இது வந்திருக்கலாம், எல்லா உறவுகளும் நம்மளை விட்டு தூரமாகிற அளவுக்கு என்ன நடந்தது நமக்கு, அப்படி என்கின்ற ஒரு பதில் அவருக்கு என்ன செய்ய தெரியும். சிலர் உறவுகளே தேவையில்லைன்னு வாழ்ந்திருப்பார். என்னத்துக்கு உறவினா, என்னத்துக்கு சொந்தம் வந்த, நம்ம ஏன் இருக்கணும் அப்படி. இன்றைக்கு நம்ம வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சிலர் அதை அவங்க நினைச்சு செய்யலை, நிம்மதியாகிக்கிறோம், நானா தம்பியில சண்டை இல்லை, அவனும் கூட பிரச்சனை இல்லை, எதுவும் இல்லை, இதுக்கு நம்ம பிறக்காமே இருந்திக்கலாமே, சரியா கல்யாணம் முடிக்காம இருந்திக்கலாம், மனைவிட பிரச்சனை இல்லை, பிள்ளையிட பிரச்சனை இல்லை, மாமா மாமி பிரச்சனை இல்லை, மச்சான் பிரச்சனை இல்லை, ஒண்ணுமே இல்லை. இப்படியா யோசிக்கிற உலக வாழ்க்கை யாருமே இல்லை, அதனால நிம்மதியா இருக்கிறோம்டா, இது சிந்தனையே இல்லை இது, சரியா? அதனால நிம்மதியா இருக்கிறோம் வார்த்தை நமக்கு வரக்கூடாது. அல்லாஹ் எனக்கு இப்படி ஒரு லைஃபை தந்திக்கிறேன், நான் வாழ்றேன், இபாதத் செய்றேன், ஓகே, எனக்கு அந்த சூழல் வந்து அதுக்கு நான் ரெடி என்றிக்கணும். இந்த உறவே இல்லைன்னு வாழ்ந்தவர் ஏதாவது வருஷத்துக்கு ஒரு 10,000 5,000 எங்கேயோ கொடுத்திருப்பாரு, சரியா? இதை 60 வயசுக்கு போறோம், எவ்வளவு கொடுத்தும் வேலை இல்லை என்று இவர் கொடுத்தாரா இல்லைன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஆனா எவ்வளவு எவனும் இல்லை, எந்த உறவுக்காரனும் இல்லை, எந்த சொந்த பந்தமும் இல்லை, எந்த தம்பியும் இல்லை, தங்க என்ன வாழ்க்கை இது அப்படின்னு நீ என்ன செஞ்சாயின்னு அவங்களுக்கு தெரியும், சரியா? உண்மையிலே ஒரு குடும்பத்தை ஒரு வசதி படைத்தவன் வந்தா முதலாவது சந்தோஷப்படும் குடும்பம், முதலாவது சந்தோஷப்படும் குடும்பம். காரணம், அவர்கள் உங்கள்கிட்ட இருந்து எதை நீங்க அவர்களுக்கு, அதாவது அவர்கள் உங்களுக்கு பலனே இல்லாது விட்டாலும் அவர்களுக்கு நீங்க கொடுப்போம் மறுமையில உங்களுக்கு நன்மையே, மறுமையில உங்களுக்கு நன்மை. ஒரு இடத்துல சொல்லப்படுகிறது, உங்களோட சொந்த பந்தங்கள்லாம் வந்து வசதி தான் மட்டும் வராங்க, வசதி இல்லாட்டி வராங்க இல்லை அப்படின்னு. அப்போ அவங்க சொல்ல, அவங்க சிறந்தவர்கள், என்னை கஷ்டப்படுத்த விரும்பல, இருக்கிற டைம்ல மட்டும் தான் என்ன செய்றாங்க வராங்க, இல்லாத நேரத்தில் எனக்கு சிரமம் தர விரும்பவில்லைன்னு அவர்களுடைய அவங்க செஞ்சது பிள்ளை. அந்த வழியை நல்ல பக்கத்தால் அவர் என்ன செய்யறாரு, அதை தள்ளி விடுறார். காரணம், அவங்க செய்யறது அவங்க செஞ்சுட்டு போகணும். எந்த உள்ளம் என்ன அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான்றது. இறுதி கால பகுதி உறவு, சில உறவுகளை பாருங்க, ஊரே திரண்டு நிற்கும், ஊரே என்ன செய்யும், திரண்டு நிற்கும். என்னடான்னு பார்த்தா ஊருக்கே நல்லது செஞ்ச மனிதனாக என்ன செய்வார் இருப்பார். 4 எதிரிகள் எல்லாருக்கும் இருப்பாங்க, ஆனா ஊருக்கே நல்லது செய்த மனிதராக, குடும்பத்துக்கே நல்லது செய்த மனிதராக அவர் என்ன செய்வார் இருப்பார். அதனாலதான் சேர் ஆலாமின் நுபலால இமாம் தஹபி அவர்கள் பெரும்பெரு அறிஞர்களுடைய வரலாற்றை எழுதுகின்ற பொழுது இறுதியில ஷஹீதஹுல் ஹல்க், படைப்புகள், அனைத்து படைப்புகளும் அவருடைய ஜனாசாவில் நின்றன. அந்த ஊர்ல உள்ள எல்லா மக்களும் என்ன செஞ்சாங்க, நின்றாங்க. அதே போல ஷுஹூதுல் ஜனாசா கானா என்ன அதீம், அதாவது அந்த ஜனாசாவில் கலந்து கொண்டவர்கள் மிகப்பெரியவர்களாக இருந்தார், கசீர் அதிகமானவர்களாக இருந்தார்கள். சொல்றதுக்கான என்ன காரணம், அதிகத்தை அவர் எதிர்பார்க்கல, ஆனா அவருக்கு கிடைச்சது என்றாங்க. எனவே பாவிகளாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நம்முடைய ஆரோக்கியங்கள், நம்முடைய குடும்ப பிரிவு, நமது இழப்புக்கள் எல்லாம் நம்ம எதை தேடினமோ அதனுடைய தண்டனையாக நமக்கு என்ன செய்யலாம், வந்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இறுதியாக இதுல நிறைய பகுதிகள் உண்டு, இருந்தாலும் இறுதியான ஒரு பகுதியை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். அது என்ன அப்படின்றால், எந்த காலமும் தொண்டை குழியை உயிர் வந்து அடைக்கின்ற வரைக்கும் தௌபாக்கான வாசல் திறந்தீங்க, தௌபாவுக்கான வாசல் திறந்திருக்கிற சந்தர்ப்பங்கள் தான் குறைவு, சந்தர்ப்பங்கள் தான் குறைவு. எனக்கு அந்த சந்தர்ப்பம் வருமா, எனக்கு அந்த விளக்கம் வருமா, எனக்கு அந்த உணர்வு வருமா என்ற சந்தர்ப்பம் தான் குறைவு. சில பொழுதுகளில் சந்தர்ப்பம் உங்களை நோக்கி வந்திருக்கும், நான் பிழை தான் செய்கிறேன், தௌபா தான் செய்யணும் என்றிருக்கும். ஆனால் நீங்கள் உருவாக்கி விட்டவைகள், நீங்கள் சுமந்து கொண்டவைகள், உங்களுடைய தொடர்ச்சியான நடவடிக்கைகள் உங்களை தௌபா செய்ய விடாது, உங்களைய தௌபா செய்ய விட. எவ்வளவு பெரிய பிரச்சனை, கௌரவம், அவமானம், சில சுமைகள், சில கடமைகள்
உங்களை தௌபா செஞ்சு வெளியே வரையலாம் உங்களுக்கு அதிலிருந்து. அந்த அளவுக்கு சிக்கிட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதன் தௌபாவுக்கான சந்தர்ப்பத்திலேயே மார்க்கத்தில் ஒரு ஃபுஸ்ஹா ஒரு இடைவெளியிலேயே இருந்து கட்டிருப்பான். மாலம் யுசிப் தமன் ஹராமான ஒரு ரத்தத்தில் கை வைக்காத வரைக்கும், கொலை செய்யாத வரைக்கும். கொலை செஞ்சுட்டான்டா அவன் தன்னை சிக்கிக்கன்னு அர்த்தம். ஏன்டா அது இன்னொருத்தருடைய ஹக்கு, அந்த ஹக்கை எடுக்கல, எப்போ எடுக்கலாம்? மறுமையில தான் என்ன செய்யலாம், எடுக்கலாம் என்ற லெவல்ல உள்ள ஒரு ஹக்கு உண்டு. அது இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் அவனை தன்னையே தான் என்ன செய்யறான், இறுக்கிக் கொள்கிறான் அப்படின்னு. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு முனாஃபிக்குக்கும் ஒரு முஸ்லிமுக்கும் உதாரணம் வந்து ஒருவர் கேடயம் போடுறார். களத்திலிருந்து இது வரைக்கும் கேடயம் போட்டிருக்காரு. கேடயத்தை அப்படி போட்டு அதுக்கு அடுத்ததான் என்ன செய்யணும், கை போடணும், அதுக்கு அடுத்து எல்லாம் போடணும். போட்டவர் ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் நன்மை செய்ய செய்ய அவனுடைய தாராள தன்மையின் காரணமாக, கொடுப்பதின் காரணமாக அது அப்படியே விரிவடைந்து 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 இந்த விரல்களை கூட அது என்ன செஞ்சிடும், மூடிடும். அப்படின்னா என்ன, ஜிஹாது காலத்தில் யுத்த காலத்தில் இருக்கிற டைமில் அம்புகள் எய்யாத அளவுக்கு விரலை கூட அதை என்ன செஞ்சிடும், பாதுகாத்துரும். அதான் பாவங்களுடைய தண்டனையிலேருந்து நல்லா பாதுகாத்துருவான். ஒரு முனாஃபிக் செய்ய நினைக்கிற ஒவ்வொரு கட்டத்திலையும் அது இருக்கிறோம். நாங்கள் சொல்லலாம், அது என்ன செஞ்சிடும், செய்ய நினைப்பான், அதை என்ன செஞ்சிடும், அவனை இருக்கிறோம். அவனுடைய ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் அதை என்ன செஞ்சிடும், கண்ட்ரோலில் வச்சிடும், செய்யலாம் இருக்கும். காரணம் அவன் ஏற்படுத்தி கொண்ட சூழ்நிலைகளாக இருக்கலாம். நன்மையை செய்ய நினைச்சாலும் அபூ தாலிப் இஸ்லாத்துக்கு வருவதற்கான அத்தனை சந்தர்ப்பம் அவருக்கு இருந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாதுகாப்பாக அவர் நின்றார். அப்படி ஒரு இரக்கமான மனிதராக இருந்தார். ரசூலுல்லாஹ்களை உடல் ரீதியாக, உள ரீதியாக, ஆன்மீக ரீதியாக அப்படி சப்போர்ட் செஞ்சார், பண்ணினார். கடைசி நேரத்தில் போய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கான அத்தனை பிரச்சாரம் உலகத்தின் சிறந்த அழைப்பாளர் மூலம் கிடைக்குது. யார் மூலம்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலம் அந்த தஅவா கிடைக்குது. ஆனால் உங்களுடைய பழைய மார்க்கத்தை விட்டு செல்கிறீர்கள் என்று கேட்பதற்கு 4 பேரை பக்கத்தில் வச்சிருந்தார். அதை விட்டு செல்கிறீர்களா என்று கேட்பதற்கு 4 பேரை பக்கத்தில் வச்சிருந்தார். வசியத்து செய்வோன்னு நினைப்போம், சும்மா இதெல்லாம் அநியாயமாக உங்களோட பிள்ளைகளுடைய பிரச்சனைகள் எவ்வளோ இருக்கேண்டு, அதாவது நன்மை செய்தது அவருடைய விருப்பம். ஆனால் அதை எச்சரிக்கக்கூடிய 4 பேர் நம்ம பக்கத்தில் என்ன செஞ்சிருப்போம், நம்ம வைத்திருப்போம். நம்ம நன்மையிட பாதிக்க என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம். அதை திசை திருப்பி எடுத்துட்டு போறதுக்குரிய உறவுகளை வளர்த்து வச்சிருப்போம். பாவங்களால, எங்களோட பெருமைகளால, அந்த எங்களையே வெறுமனே முகஸ்துதிக்கு பாராட்டக்கூடியவர்களை சூழ என்ன செஞ்சிருப்போம், வச்சிருப்போம். அவன் நல்லது என்ன செய்ய மாட்டான், சொல்லித்தர மாட்டான். எந்த அளவுக்கு அதை நினைச்சு பாருங்க. அதாவது அபு குஹாஃபா அந்த இறுதி காலத்தில் இஸ்லாத்துக்கு வரார் தானே, அபூபக்கரான தந்தை. வந்த உடனேயே கையை வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இஸ்லாத்தை எடுக்கிறாங்க. அப்போ சொல்றாரு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஹாதிஹில் யத் யத அம்மிக், இந்த கை உங்களுடைய பெரிய தந்தை சிறிய தந்தையுடைய கையாக இருந்திருக்க, பெரிய தந்தையுடைய கையாக இருந்திருக்க கூடாதான்னு நினைச்சு கேட்கிறேன். யாரது கை? அபூ தாலிபுடைய கையாக இருந்திருக்க கூடாதா? வஅய்யுகிர்ரல்லாஹு ஐனக பி இஸ்லாமிஹி, அதாவது அவருடைய இஸ்லாத்தின் மூலம் உங்களது கண்களை அல்லாஹ் குளிர வைப்பது இவர் இஸ்லாத்துக்கு வருவதை விட எனக்கு மிகவும் விருப்பமானது. அபூபக்கர் ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைக்கல, ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கல. யாருக்கு கிடைக்குது? அபூ குஹாஃபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி தோழருடைய ஒரு தந்தைக்கு என்ன செய்து கிடைக்குது. இப்படி இத்தனையோ தந்தைமார இஸ்லாத்துக்கு கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க, ஏற்றுக்கொள்ள வைத்தார்கள். ஒரு முனாஃபிக்குடைய மகனுக்கு கிடைச்சது இஸ்லாம், ரசூலுல்லாஹ் போய் உட்கார்ந்து பேசின உடனே. ஆனால் யாரும் கிடைக்கல, அபூ தாலிபுக்கு கிடைக்கல. காரணம் அவர் ஏற்படுத்தி கொண்டவைகள், சூழ ஏற்படுத்தி கொண்டவைகள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தௌபாவுடைய வாசல் திறந்திருக்கும். ஆனா நம்முடைய பழைய பழக்கம், நம்ம உருவாக்கி கொண்ட அந்த இடம் நம்முடைய தௌபாக்கான வாசல் என்ன செஞ்சு குறைத்து விடும். அதனால தான் இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ்வுடைய ஒரு கூற்று என்ன அப்படின்னு சொன்னால், அந்நதமு ஃபி ஷைஹூஹா, முதுமை பருவத்தில் வந்து கவலைப்படுதல் என்பது சிறப்பு. முதுமை பருவத்தில் கவலைப்படுதல் என்பது சிறப்பானது. ஆனா தௌபா என்பது இளமை வயதில் அதை விட சிறப்பானது. தௌபா என்பது கவலைப்படுதலை விட முதுமை பருவத்தில் கவலைப்படுறது சிறப்பு தானே, சும்மைக்கிறதை விட கவலைப்பட்டு தௌபா செய்கிற சிறப்பு. ஆனால் இளமை பருவத்தில் தௌபா என்பது அதை விட சிறப்பு. என்னதான் முதுமை பருவத்தில் நம்ம இந்த இளம் வயது காலத்தை பாவத்தில் கழிச்சிட்டு அமல் செய்து விட்டாலும் இளம் வயதிலிருந்து ஆரம்பிச்சவனுக்கு ஈக்குவலான கூலி கிடைக்காது, ஈக்குவலான கூலி கிடைக்கவே கிடைக்காது. அதான் ஒரு செய்தியிலே வருகிறது, ஒரு ஷஹீத் சொர்க்கத்துக்கு போறார், ஒரு ஷஹீத் சொர்க்கத்துக்கு போறார். அதுக்கு பின்னால் அவரோடு இருந்த ஒரு மனிதர் 1 வருடம் 2 வருடங்களுக்கு பின்னால் என்ன செய்யறாரு, அவர் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு அவர் சொர்க்கம் போறார். ஆனால் அவருக்கு நன்மைகள் அவர் அதிகமாக அவர் இருக்கிறார். அப்போ கேட்கப்படுகிறது, அப்போ உனக்கு பின்னால் 1 வருஷம் அவர் வாழ்ந்தாரே, அதை அவருடைய நன்மைகள் என்ன செஞ்சுட்டு கூட்டி விட்டது, அவருடைய நன்மையை கூட்டி விட்டது என்ற செய்தி என்ன செய்யும், அவருக்கு சொல்லப்படும். இது போல நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்முடைய இளம் வயசுலேயே நம்ம ஆரம்பிச்சோம் வைங்களேன், இவருடைய தௌபாம் இவருடைய நல்லமல்களும் இவருடைய நிலைப்பாடும் முதுமை வரைக்கும் போற நேரத்தில் இருக்கிற கூலி முதுமை பருவத்தில் அதாவது மட்டும் செய்த ஒரு மனிதருக்கு என்ன செய்யாது,
அது இருக்காது. எனவே இரண்டு பேரும் ஒரு நாளும் சமமாக மாட்டார்கள். தௌபாவுடைய வாசல் என்பது எப்பொழுதுமே எங்களுக்கு என்ன செய்யுது, திறந்து தரப்பட்டிருக்குது. எல்லா வயதிலையும் நம்ம என்ன செய்யலாம், தௌபா தேடலாம். ஆனால் நம்ம நிரந்தர பாவங்கள் நம்மளை சுத்தி என்னென்ன இருக்குது, நம்ம எதுல இருந்து இப்ப முடிப்போம் இப்ப எடுத்துக்கொள்வோம், இது வானா இப்ப முடிச்சிருவோன்னு என்னென்ன பாவங்களை நினைச்சிட்டு இருக்கிறோமோ அத்தனை இந்த நிமிடம் நான் என்ன செய்வேன், அதாவது அது எவ்வளவு பெரிய இன்பமாக இருந்தாலும் அற்பமான இன்பம் தான் என்று அதை தூக்கி வீசி விடுகின்ற முடிவை நம்ம இப்ப எடுத்தா மட்டும்தான் எங்களுக்கான ஒளியுடைய பாதைகள் அப்படியே என்ன செய்யும், விசாலமாகிக்கொண்டே வரும். நம்ம காணாத ஒரு ஈமானிய உலகத்தையெல்லாம் நம்ம என்ன செய்வோம், காணுவோம். இல்லைண்டா நம்ம மன்ஷப்பா அலா செய்யின் ஷாபா அலைகின்ற மாதிரி இதிலே வளர்ந்தா இதில் தான் என்ன செய்யும் முடியும் என்ற மாதிரி இறுதி காலம் மிக கவலைக்குரிய காலமாக இருக்கும். சொல்ல போனா எங்களோட புள்ள எங்களுக்கு சுட்டி காட்டியும் விளங்காத பாவத்தில் இருப்போம். எங்களோட பிள்ளைகள்கிட்ட நம்ம கேவலப்படுகின்ற நிலைமையில என்ன செஞ்சிருவோம், ஆளாகிறோம். இன்னும் எத்தனையோ பேர்கிட்ட நாங்கள் அவமானப்படுற நிலைமைக்கு ஆளாகிறோம். தௌபாக்கள் நமக்கு வராத ஒரு காலமாக அது மாறி விடுவோம். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 40, 50 என்ற இந்த வயதுகளுக்குள்ளேயே, இளம் வயது உள்ளவர்களுக்கு அது ஒரு சந்தர்ப்பம். ஆனால் நிரந்தரமாகவே மாறிவிட்ட பாவங்கள் உள்ளவர்கள் நம்ம வயது தாண்ட தாண்ட உணர்ந்து மாறக்கூடியவர்களாக, இறுதி கால பகுதி சிறப்பாக அமையக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா எம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹு அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும்.